தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழுவது என்ற ஒரு தொடர் போதனை நாம் வழங்கி வருகிறோம். இந்த வேதத்தில் தேவன் பல விதமான வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் அதை அறிந்து அதை நம்பி வாழணும். அப்படி செய்ய செய்ய இந்த வாக்கு தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளலாம், சுதந்திரிக்கலாம் என்பதை பற்றி பல காரியங்களையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பல வாரங்களாக இதை போதித்து வருகிறோம். அவை இப்போ உங்களுக்கு இதை குறித்து ஓரளவுக்காவது தெரியும்னு சொல்லலாம் இல்லையா? இதனுடைய வாக்கு தத்தங்களை கொஞ்சம் கூட தெரியலன்னு சொல்ல முடியாது. நிறைய வாக்கு தத்தங்களை இந்த தொடர் போதனை மூலமாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நிறைய விதமான வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்துருக்கிறார் என்பதையும் அறிஞ்சிருப்பீங்க. அதை ஓரளவுக்கு நம்பவும் தொடங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். இப்போ இவ்வளோ அறிஞ்ச நீங்கள் இப்போ தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் அனுபவிக்கிறதுக்கு, இதை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பங்கு என்ன? உங்களுக்குன்னு சில காரியங்களை விட்டு வச்சிருக்கிறாரா தேவன்? நீங்கள் சில காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறாரா? அப்போ தான் இதை நீங்கள் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ருசிப்பீங்களா? அது அப்படி தான் வச்சுருக்கிறாரா தேவன்? ஆமாம், நமக்குன்னு சில காரியங்களை விட்டு வச்சுருக்கிறார். நம்ம பங்குன்னு இருக்குது. அவர் பங்கு தான் பெரிய பங்கு. அவர் இவ்வளோ பெரிய தேவனாக இருந்து நமக்காக நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு இவ்வளோ செஞ்சு இந்த வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்கலன்னா நம்ம பங்கை பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் இவ்வளோ கிருபையாக நம்மளை மீட்டெடுத்து இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து இந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் நல்லவராய் இருக்கிறபடியால் அவர் தொடர்ந்து செய்கிறதுனால, ஏற்கனவே செஞ்சுருக்கார், தொடர்ந்து செய்கிறதுனால அவர் பங்கு மட்டும் இல்லை, நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. அவரே அப்படி வச்சுட்டார், அவரே அதை டிசைன் பண்ணிட்டார். அவர் வேணும்னா நமக்கு பங்கு இல்லாமலே செய்யலாம். ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதில் நமக்கும் ஒரு பங்கை கொடுக்கிறார். அது என்ன? நாமட்டிருந்து என்ன எதிர்பார்க்குறார், நாம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறார். அதுதான் போன தடவை நாம் அந்த கேள்வியை எழுப்பினோம், அதற்கு பதில் சொல்ல தொடங்கினோம். போன வாரம் என்ன சொன்னோம்? நாம் இந்த வாக்கு தத்தங்களுக்கு ஏற்றபடி சிந்திக்க வேண்டும். நம்ம பங்கு என்னன்னா, இந்த வாக்கு தத்தங்களை ஏற்றபடி சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இந்த வாக்கு தத்தங்களுக்கு ஏற்றபடி பேச வேண்டும். அடுத்தது வர்றது என்னென்னா, இந்த வாக்கு தத்தங்களுக்கு ஏற்றபடி செயல்பட வேண்டும். வாக்கு தத்தங்களுக்கு ஏற்றபடி சிந்திக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், சிந்திக்க வேண்டும். சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் என்ன சிந்திக்கிறோன்னு தான் பார்க்கணும். வாக்கு தத்தத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கிறோமா அல்லது வேறு மாதிரி சிந்திக்கிறோமான்னு பேசிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் என்ன பேசுகிறோன்றதை பார்க்க வேண்டும். வாக்கு தத்தத்துக்கு ஏற்றபடி பேச வேண்டும். அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாக்கு தத்தத்துக்கு ஏற்றபடி நாம் பேசுவோமானால், அப்படி பேசிக்கிட்டே இருப்போமானால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த வாக்கு தத்தங்களை அதிகமாய் நாம் சுதந்திரிப்போம், ருசிப்போம். வாக்கு தத்தங்களுக்கு ஏற்றபடி நாம் பேசலைன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தங்களை அதிகமாய் நாம் ருசிக்க மாட்டோம். வாக்கு தத்தங்களுக்கு ஏற்றபடி பேசுவதுன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அர்த்தன்றதை நம்ம என்ன அர்த்தத்தில் அதை யூஸ் பண்ணுறேன்றதை விளக்கிடுறேன். வாக்குத்தத்துக்கு ஏற்றபடி பேசினா அதை அதிகமாக ருசிக்கலாம், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம், அனுபவிக்கலாம், தேவன் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ வாக்கு தத்தத்தின்படி பேசுகிறதுனா என்ன அர்த்தம்? அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே ஒப்பிக்கிறது மட்டும் கிடையாது, அதை அப்படியே வாயால் அப்படியே சொல்கிறது மட்டும் இல்லை, அதில் தொடங்கி நம்முடைய எல்லா பேச்சையுமே அந்த வாக்கு தத்தத்துக்கு ஏற்றபடி மேட்ச் பண்ணுவது. அதற்கு எதிராக பேசாமல் அதோட ஒத்து போகிற மாதிரி எல்லா பேச்சையும் கொண்டு வர்றது. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, வாக்கு தத்தத்தின்படி பேசுகிறதுன்னு என்ன அர்த்தம்? வாக்கு தத்தத்தை வாயால் சொல்கிறது மட்டுமல்ல, அதில் தொடங்கி நம்முடைய எல்லா பேச்சையுமே, பொதுவாக நம்ம எதை பற்றி பேசினாலும் எந்த பேச்சாக இருக்கட்டும், இந்த வாக்கு தத்தத்துக்கு எதிராய் அது இல்லாமல் இந்த வாக்கு தத்தத்தோட ஒத்து போகிற மாதிரி ஒரு பேச்சாய் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். வாக்கு தத்தத்தின்படி பேசுகிறதுனா அது அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறேன். ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். புலம்பல் 3:22, 23 அருமையான ஒரு வாக்கு தத்தம் இருக்குது. ஒன்றா சேர்ந்து வாசிக்கலாமா? நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. இது நல்ல ஒரு வாக்குத்தம். பாருங்கள் என்ன சொல்லுது? தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையாம், அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் புது இரக்கத்தை, கிருபையை அவர் தரார். சரி, இப்போ வாக்கு தத்தத்தின்படி பேசுகிறதுன்னு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை வாயை திறந்து சொல்கிறதில் தொடங்கி, இப்போ நம்ம வாய் திறந்து சொல்ல வச்சவங்கள நீங்கள் சொன்னீங்க,
நிச்சயமாக அங்கே தான் தொடங்கணும். ஆனால் அதோடு முடிஞ்சிடக்கூடாது. வசனத்தை வாய் திறந்து சொல்கிறதுல தொடங்கி நம்ம பேசுகிற மற்ற எல்லா பேச்சையுமே இந்த வாக்குக்கு ஒத்து வர்ற மாதிரி, இதோட ஒத்து போகிற மாதிரி கொண்டு வர்றது. வெறும் வசனத்தை வாய் திறந்து சொல்லிட்ட பத்தாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் இப்போ சபையில் இப்போ வாய் திறந்து சொல்லிட்டீங்க, இந்த ஆராதனை முடித்த பிறகு வீட்டுக்கு போவீங்க, சாப்பிடுவீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தூங்குறதுக்கு முன்னால் திடீர்னு மெசேஜ் வருதுன்னு வைங்க. நிம்மதியாக இருக்கீங்க, சந்தோஷமாக போயிருக்கீங்க சபையிலேருந்து, திடீர்னு மெசேஜ் வருது, நாளைக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை டீல் பண்ணணும், இதை மேற்கொள்ளணும், இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு மெசேஜ் வருது. பார்த்த உடனே ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்னு எண்ணம் மனசில் வருது. ரொம்ப டூ மச்சாக இருக்குது, இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு பாரம் ஆகிடுது மனதில். அப்போ உடனே வாயை திறந்து நமக்கு வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்டே சொல்ல தோணும், இவ்வளோ இது வந்துருச்சு எனக்கு, இப்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நாளைக்கு இதெல்லாம் நான் பார்க்கணுமா, இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி தான் நாளைக்கு சமாளிக்க போகிறேன்னு வாயை திறந்து சொல்ல தோணுது. இன்னும் மோசமாக கூட சொல்ல தோணுது சில நேரம். இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கவே முடியாது, கவனிக்கவே முடியாது, இதெல்லாம் நம்ம சான்ஸே ஹேண்டிலே பண்ண முடியாது, இவ்வளோ காரியத்தை நாளைக்கு நம்ம வெற்றிகரமாக ஹேண்டில் பண்ண முடியாது, இதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல தோணுது இல்லையா? சிலர் சொல்லிடுவாங்க. அப்போ நான் கேட்குறேன், அந்த மாதிரி பேசுகிறப்போ அது வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி பேசுவதா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? அது வாக்குத்தத்தத்துக்கு எதிராக பேசுவது. நாளைக்கு என்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியாது, இதெல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியாது, இதெல்லாம் என்னால் சந்திக்க முடியாது அப்படின்னு பேசுகிறப்போ வாக்குத்தத்தத்துக்கு எதிராக பேசுகிறோம் நம்ம. அதே சீனை கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. வீட்டுக்கு போகிறீங்க, சபை முடிச்சு சந்தோஷமாக போகிறீங்க, சாப்பிட்றீங்க, மெசேஜ் வருது, நாளைக்கு இதெல்லாம் கவனிக்கணும்னு ரொம்ப கஷ்டமாக தெரியுது, மனசில் அந்த எண்ணம் வருது, ஐயோ எப்படி சமாளிக்க போகிறோமோ. அப்புறம் திடீர்னு இந்த வாக்குத்தத்தமும் உங்களுக்கு மனசில் வருது, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், அவருடைய உண்மை பெரிதாய். அப்போ என்ன பண்ணுறீங்க? உடனே வாய் திறந்து அந்த வசனத்தை சொல்கிறீங்க, இல்லை தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், அவர் உண்மை உள்ளவர். அதாவது நான் இப்போ தூங்க போகிறேன், நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க, நான் தூங்க போகிறேன், காலைல எந்திரிக்கிறப்போ தேவன் எனக்கு புதிய இரக்கத்தை கொடுப்பார். இன்றைக்கி பார்க்குறப்போ நாளைக்கு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னே தெரியல, எல்லாம் சுய பலத்தினால ஞானத்தினால சமாளிக்கவே முடியாது. ஆனால் தேவன் இருக்கிறார், ஆகவே நான் நம்பி தூங்க போகிறேன். இப்போ காலைல எந்திரிக்கிறப்போ தேவன் என்னை எழுப்பி விடுவார், புதிய இரக்கங்களை கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாளுக்கு ஏற்ற இரக்கங்களை, கிருபைகளை தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த நாளுக்கு வேண்டிய ஞானம், பலன், ஆற்றல், தயவு எல்லாத்தையும் அவர் தருவார். வாக்கு பண்ணிட்டார். ஆகவே நான் நம்பி தூங்க போகிறேன், நாளைக்கு எனக்கு அந்த நாளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். எந்திரிக்கிறப்போ சூரியன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாளும் உதிக்குதோ, தேவனுடைய இரக்கமும் என் வாழ்க்கையில் ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு உதிக்கும், தேவனுடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே பேசிக்கிறீங்கன்னா அதுதான் வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி பேசுவது. இப்போ வெறும் அந்த வசனத்தை நீங்கள் அப்படியே ஒப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட ஒத்து போகிற மாதிரி மற்ற காரியங்களும் பேசுகிறீங்க பாருங்க. அதற்கு எதிரான பேச்சை வந்து அடக்குறீங்க பாருங்க, விலக்கி வைக்கிறீங்க பாருங்க, மனசில் ஓடுது ஆனாலும் வாயை திறந்து பேசாமல் இருக்கீங்க. அதுதான் வாக்குத்தத்தத்தின் ஏற்றபடி பேசுவது. வாக்குத்தத்தின் ஏற்றபடி பேசுவது. இப்போ நாம் என்ன சொல்ல வரோம் இன்றைக்கு? வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி நம்ம பேசுவோமானால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அதிகமாக நம்ம வாழ்க்கையில் சுதந்திரிப்போம், ருசித்து பார்ப்போம், அனுபவிப்போம். இது நமக்கு தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பங்கு. இது நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்கிறார்? நீ இதை நம்பு, இதை நம்பி வாழ. நம்பி வாழ்னா இது ஏற்றபடி நீ சிந்தி, இது ஏற்றபடி நீ பேசு, உன் பேச்சை இதுக்கு ஏற்றபடி நீ மாற்றிக்கோ, உன் சிந்தனை இதுக்கு ஏற்றபடி மாற்றிக்கோ. இப்படி செய்வேன்னா இந்த வாக்குத்தத்தங்களை உன் வாழ்க்கையில் பழிக்க செய்வேன் அப்படின்னு தேவன் இதை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. ஒரு வேதத்திலேருந்தே ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். எபிரேயர் 13 பாருங்கள். வேதத்திலேருந்து இப்போ நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன், இது எப்படி பண்ண முடியும்னு. எபிரேயர் 13 பாருங்கள். இப்போ எபிரேயர் எழுத்தாளர் ஒரு உதாரணம் கொடுக்குறார். பைபிள் உதாரணம் எப்போவுமே பெட்டர். எபிரேயர் 13:5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்கிறாரே.
என்ன சொல்கிறார் இந்த வசனத்தில்? அப்பா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க. உலகத்தில் வந்து சில நேரம் பணத்துக்கு சிலர் நம்பர் 1 இடத்த கொடுத்துருவாங்க, ப்ரையாரிட்டி கொடுத்துருவாங்க, அதுக்கு பின்னால் அலைவாங்க. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் போதும் என்ற ஒரு மனதோடு இருக்க கற்றுக்கோங்க. ஏன், ஒருவேளை பணத்தில் குறை கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வேற ஒருத்தர் இருக்கார்ல, யாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உங்க கூட இருக்கிறார்ல. அவர் சொல்லிட்டாரு, அவர் பிரச்சனை உங்களோட இருக்குது. எந்த குறை இருந்தாலும் அவர் இருக்கிறதுனால அவர் இருக்கிறத பெருசாக நினச்சி பதட்டப்படாதீங்கன்னு சொல்ல வரேன். சொல்லியிருக்காரா சொல்லியா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதை இதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். அதுதான் ஒரு வாக்கு பாருங்க. ஸோ அந்த வாக்குத்தத்தை நோட் பண்ணிக்கோங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே கோட் பண்ணுறார். அவர் இங்கே எங்கே சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இதுக்கு முன்னால் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். யாக்கோப்ட்ட சொன்னார், உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் விடமாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னாரு. மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஊக்குவித்தார். மோசே சாகிறதுக்கு முன்னால் சொல்கிறார், நான் சாக போகிறேன், நான் உங்களோட இருக்க முடியாது, ஆனால் தேவன் உங்களோட இருக்கிறார், பயப்படாதீங்க, அவர் உங்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்வார். யோசுவாவுக்கிட்ட அதே வார்த்தையை சொல்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில், மோசே மரிச்சிட்டாருன்னு பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத, நான் இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. தாவீது வந்து தான் மரிக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய சொந்த மகன்கிட்ட, சாலமோன் ராஜாட்ட சொல்லிட்டு தான் மரிக்கிறார். இதை நான் மரிக்கிறேன், நான் உன்னோட இருக்க முடியாது, ஆனால் பயப்படாத, கடவுள் உன்னோட இருக்கிறார், அவரை பிடிச்சிக்கோ, அவரை பின்பற்ற, அவர் சொல்கிறத செய், அவர் ஒன்று விட்டு விலகுவதும் இல்லை. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வர பழைய ஏற்பாட்டில் தேவன் திரும்ப திரும்ப இந்த வாக்கை கொடுத்துருந்தார் தம்முடைய ஜனங்களுக்கு. இந்த எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு, தேவன் கொடுத்த அந்த வாக்கை எடுத்துக்கிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்றார். என்ன சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்கிறாரே. அதோட மட்டும் நிறுத்தாம அடுத்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. வாக்குத்தத்தின்படி பேசுறது என்ன பாருங்க, இதுதான். அவர் சொன்னதையும் சொல்லணும், அதுக்கு ஏற்ற மறு பேச்சையும் நாம கொடுக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அந்த வார்த்தையை சொல்லாமல் நல்லா எல்லாருமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ 6ஆம் வசனம், அதையும் வாய்த்தர் சொல்லிடலாம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதான் சொல்லணும். இதுதான் வாக்குத்தத்தத்தின்படி பேசுவது. அவர் சொல்லியிருக்கிறத பேசுறது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னதுக்கு ஏற்ற மறு பேச்சை நாம் கொடுப்பது, விசுவாச பேச்சை நாம் பேசுவது. நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இப்படி வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி பேசுகிறாங்களா, பேசுகிறது இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? சில கிறிஸ்தவங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தெரியாமல், அந்த தெரியாத நிலையில் கூட இருக்கிறாங்க. அது வேற விஷயம். தெரிலன்னா அப்புறம் பேசவே முடியாது முதல்ல. ஆனால் சில கிறிஸ்தவங்கள் வாக்குத்தத்தங்களை அறிஞ்சிருக்கிறாங்க, ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஒன்றும் தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது. ஆனால் தெரிகிறவங்களுக்கு கூட சொல்கிறேன், அந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் அறிஞ்சவங்களுக்கு கூட சொல்கிறேன், அவங்க வாக்குத்தத்தத்தின்படி பேசுகிறாங்களான்னு கேட்குறேன். சரி, யாரையோ நினச்சிக்கிட்டு இருக்கானா, உங்களையே நினச்சி பாருங்கள், என்னையே நான் நினச்சிக்கிறேன். வாக்குத்தத்தத்தை அறிஞ்ச மக்கள் நாம் வாக்குத்தத்தத்தின்படி பேசுகிறோமா? நான் நினைக்கிறேன் இல்லை. வேதத்தின் போதனையின்படி பார்த்தா நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இன்னும் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில் ருசிக்காததுக்கு காரணம் என்னன்னா, அந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி சிந்திக்கலை, பேசலை, செயல்படலை. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாம் கிறிஸ்தவங்களும் இந்த வாக்குத்தத்தத்தை மேக்சிமமாக அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்கிறாரு. இப்போ எத்தனை கிறிஸ்தவங்க இந்த 6ஆம் வசனத்தை, அந்த மறுபேச்சை கொடுப்பாங்க? ஆகவே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. நிறைய கிறிஸ்தவங்க இப்படி பேசாமல் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரும் என்னோட இல்லை, எனக்கு யாருமே துணை இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நான் எப்படி வெற்றி பெறுவேன், இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவங்களோட இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்கல. இப்போ அப்படி பேசாததுனால
அப்படி நம்பாததுனால தேவன் இப்படி ஒரு வாக்கை கொடுத்திருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாலும் கூட இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்க அவருடைய பிரசனத்தை பெருசாக உணராமலே போயிடுறாங்க. அதுக்கு உணராததுக்கு காரணம் அவருடைய பிரசனத்திலிருந்து கிடைக்கிற அந்த பலன்களை கிடைக்காததுக்கு ஒரு காரணம் அவருடைய வாக்கின்படி சிந்திக்கலை, பேசலை, அவர் வாக்கை நம்பலை. அவர் வாக்கின்படி சிந்திக்கலை, பேசலைன்னா அப்புறம் எப்படி வாக்குத்தத்தத்தை நம்புறோன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? வாக்குத்தத்தத்தை நம்புறேன்ட்டு வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லைன்னா அப்போ எந்த இதை வச்சு நம்ம சொல்ல முடியும் வாக்குத்தத்தத்தை உண்மையிலே நம்புகிறோன்னு? நிறைய கிறிஸ்தவர்கள், நான் உட்பட, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லேருந்து மேக்சிமமாக அனுபவிக்காததுக்கு காரணம், சரி எல்லாரும் ஓரளவுக்கு அனுபவிக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்தீங்கன்னா, சாத்துக்குடி எடுத்தீங்கன்னா புளியலாம், புளிஞ்ச உடனே கொஞ்சம் ஜூஸ் வருது. ஆனால் இன்னும் புளிஞ்சால் நல்லா இன்னும் நிறைய வருமோ வராதா? சிலர் கொஞ்சம் தான் புளிறாங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லேருந்து கொஞ்சம் தான் அனுபவிக்கிறாங்க. சிலர் இன்னும் அதிகமாக அனுபவிக்கிறாங்க. வித்தியாசம் என்னன்னா அவரவர் விசுவாசம், அவரவர் சிந்தனை, பேச்சு, செயல், வாழ்க்கை, இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் ஒன்றுன்னு கிடையாது. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், நமக்குன்னு ஒரு பங்கு இருக்குது. தேவன் இதெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம சிந்தனையை மாற்றிக்கொள்ளணும், பேச்சை மாற்றிக்கொள்ளணும், செயலை மாற்றிக்கொள்ளணும். அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மளை முழுசாக மாற்றணும்னு விரும்புகிறார். தப்பா அது? என்னங்க, பொடலம் போட்டு ஆசீர்வாதத்தை பரலோகத்திலேருந்து நம்ம தலை மேலே அவர் கொட்ட விரும்பல. முதல்ல தலையில் இருக்கிறத மாற்ற விரும்புகிறார், சிந்தனையை மாற்ற விரும்புகிறாரு, பேச்சை மாற்ற விரும்புகிறாரு, செயலை மாற்ற விரும்புகிறாரு. அதன் மூலமாய் வாக்கு தத்தங்களை நமக்கு சேர்க்க விரும்புகிறாரு, ஆசீர்வாதங்களை நம்ம இடத்தில் சேர்க்க விரும்ப. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இது நம்முடைய பங்கு. சரி, நிறைய கிறிஸ்தவங்க ஆனால் இதை புரிஞ்சிக்காம அவங்க வாக்குத்தத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, ஏன் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறல, நான் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார், ஆனால் அவர் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அதுபடி சிந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்போ எப்படி இது நடக்கலைன்னு எப்படி கேட்க முடியும்? நிறைய கிறிஸ்தவங்க இந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லாமையே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் நடக்காது, வாய்க்காது அப்படின்னே பேசிக்கிட்டு அப்புறம் ஏன் இது நடக்கலை அப்படின்றாங்க. அவை நல்லா கவனிக்கணும். பாருங்கள், வாக்குத்தத்துக்கு ஏற்றபடி பேசுவோமானால் நாம் அனுபவிப்போம். சரி, கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். நம்பர் 1, இந்த கனெக்ஷன், அதாவது பேசுனா கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்கள், பேசுனா கிடைக்கும், பேசலைன்னா கிடைக்காது. பேச்சுக்கும் கையில் கிடைக்கிறதுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை வேதத்திலிருந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சரிங்களா? வாக்குத்தத்தத்தை அதுக்கு ஏற்றபடி பேசினா அது கிடைக்கும், அதுக்கு ஏற்றபடி பேசலைன்னா கிடைக்காது. இது ஒரு பிரின்சிபிள், தேவன் அப்படி வச்சிட்டார், அப்படி தான். சரிங்களா? இதை நாம் புரிஞ்சுக்கணும், இதை ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல இப்படி தானா, ஓஹோ அப்படின்னு. நிறைய பேர் இது புரிஞ்சிக்காமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சொல்லுங்க, பேசுனா கிடைக்கும், பேசலைன்னா கிடைக்காது. இதை ஒத்துக்கணும், இந்த கனெக்ஷனை ஒத்துக்கணும். அது நீங்கள் பார்க்கும்படி அதை உங்கள் பைபிள்லேருந்து ஒரு உதாரணம் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது வாக்குத்தத்துக்கு ஏற்றபடி பேசுனா தேவன் வாக்கு பண்ணுற காரியம் கிடைக்கும், வாக்குத்தத்துக்கு ஏற்றபடி பேசலைன்னா தேவன் வாக்கு பண்ணுற காரியம் கிடைக்காது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கனெக்ஷன். ஆனால் நிறைய பேர் இதை உணரலை. பைபிளில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஒரு உதாரணம் யோசுவா, காலேப் மற்றும் மற்ற இஸ்ரவேல் மக்கள். வனாந்தரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை 2 குரூப்பாக பிரிச்சிடலாம். ஒரு பக்கம் 2 ஆட்களை வச்சிடலாம். யார் அவங்க? யோசுவாவும் காலேபும். எல்லாம் சொல்லுங்கள், யோசுவா, காலேப். இந்த 2 பேர் முக்கியமான பேர். ஏன்னா வனாந்தரத்தில் எவ்வளோ இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. வனாந்தரத்தை எப்படி வந்தாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? பைபிள் கதை ஓரளவுக்கு தெரியல. எகிப்தில் இருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள், பைபிள் சரித்திரம். அங்கேருந்து அவங்கள விடுவிச்சு வெளியே கொண்டு வந்தார் தேவன். என்னன்னு சொல்லி கொண்டு வந்தார்? வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி தான் வெளியே கொண்டு வந்தார். அப்படி தானேங்க? யாத்ரா 3, யாத்ரா 6ஆம் அதிகாரம்லாம் மோசேன் இடத்துல தேவன் பேசுகிறப்போ மோசேட்டு சொல்கிறாரு, நீ பார்வோன் இடத்துல போ, என் ஜனங்களை விடுவி, இந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு நான் அவங்கள கொண்டு போக விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொன்னார். சும்மா அங்கே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றது மட்டும் இல்லை, வனாந்தரத்தில் போய் சேர்க்கும்படி கிடையாது,
கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆபிரகாமிடத்தில் முற்பிதாவாகிய ஆபிரகாமிடத்தில் நான் வாக்கு பண்ண அந்த தேசத்துக்கு அவங்களுக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன், அதை கொடுக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லி தான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வனாந்திரம் சும்மா வழியில் பயணிக்க வேண்டிய ஒரு இடம், அவ்வளோதான். சும்மா அப்படி அந்த போயிட்டே இருக்கணும். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, வனாந்திரத்திலே இருந்துட்டாங்க ரொம்ப நாள். இது எப்படி ஆச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். வெளியே வந்தாங்க. தேவன் அற்புதமாக அவங்களை வெளியே கொண்டு வந்தார். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார். மண்ணா வானத்திலேருந்து பொழிய பண்ணினார். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சார். அப்புறம் கானான் அந்த தேசத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்தப்போ மோசேயின் இடத்துல எண்ணாம் 13 இதை பார்க்கலாம் நீங்கள். மோசேயின் இடத்துல தேவன் சொல்கிறார், சரி கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த தேசத்தை உளவு பார்க்குறதுக்கு ஒரு 12 பேர் அனுப்பிவிடு. 12 கோத்திரத்தாரிலிருந்து 12 கோத்திர தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள மட்டும் நீ அனுப்பு. அவங்க போய் அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை பார்த்துட்டு வரட்டும். என்ன மாதிரி தேசம்னு பார்த்து அதிலிருந்து கொஞ்சம் பழம்லாம் எடுத்துகிட்டு வரட்டும்னு மோசே 12 கோத்திரத்தாரிலிருந்து 12 தலைவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். அவங்கெல்லாம் போய் உளவு பார்த்து அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. கூடவே கொஞ்சம் பழம்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அதுதான் எண்ணாம் 13ஆம் அதிகாரத்தில். வந்த பிறகு 12 பேர் போனாங்க. அந்த 12 பேரில் 2 பேர், அந்த 2 பேர் தான் யோசுவா, காலேப். இந்த 2 பேர் ஒரு விதமாக பேசுகிறாங்க. மீதி 10 பேர் வேறு விதமாக பேசுகிறாங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறப்போ இந்த 2 பேர் விசுவாச பேச்சை பேசுகிறாங்க. வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி பேசுகிறாங்க. தேவன் வாக்கு பண்ணிட்டார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். வாக்கு பண்ணிட்டாரு. இந்த 2 பேர் யோசுவாவும் காலேபும் அதுக்கு ஏற்றபடி பேசுகிறாங்க. தேவன் வாக்கு பண்ணிட்டார், கொடுத்துருவார், நமக்கு கிடைச்சிரும் அப்படி பேசுகிறான். இந்த இன்னொரு 10 பேர் இருக்காங்க பாருங்க, இது சான்ஸே கிடையாது, இது வாய்க்கவே வாய்க்காது, இது ஒர்க் அவுட்டே ஆகாது, நமக்கெல்லாம் இது கிடைக்காது அப்படி பேசுகிறான். இதில் என்ன வேடிக்கைன்னா, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. மோசேகிட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க. 2 பேர் சொல்கிறாங்க, இந்த 10 பேர் சொல்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் இந்த 10 பேர் சொன்ன பேச்சை நம்பி அவங்களும் இவங்கள மாதிரியே பேச தொடங்கிடுறாங்க. இவங்களோட மோசமாக பேச போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்த 10 பேரும் இவங்களை நம்பி இவங்கள மாதிரி பேசின இஸ்ரவேல் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், ஒரு சந்ததியே 20 வயசை தாண்டி இருந்த எல்லாரும் அந்த வாக்கு பண்ண தேசத்தை பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே நுழையவே இல்லை. வனாந்திரத்திலே சுற்றி அங்கேயே சேர்ந்து போனாங்க. உள்ள நுழைஞ்சது 2 பேர் தான். அந்த 2 பேர் தான் வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி பேசினாங்க. மீதி எல்லாரும் வாக்குத்தத்தத்துக்கு எதிராய் பேசினாங்க. எப்படி பேசினாங்கன்றது காமிக்கிறேன். இந்த 2 விதமான பேச்சை கவனிங்க. எண்ணாம் 13:30 காலேபு பேசுறது பாருங்க. 30ஆம் வசனத்தில், அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இவன் எப்படி பேசுறான் பாருங்க காலேப். 31ஆம் வசனம் பாருங்க. இப்போ அந்த அடுத்த குரூப் பேசுற பேச்சை பாருங்க. அப்படி தலையில் இருக்கும். இவங்க ஒன்னா தான் போனாங்க. யாரு? யோசுவா, காலேபு மற்றும் மீதி 10 பேர் எல்லாம் ஒன்றா போய் அதே தேசத்தை தான் பார்த்தாங்க, அதே சேலஞ்சஸை தான் பார்த்தாங்க, சவால்களை பார்த்தாங்க. ஆனால் வேறு வேறு பேச்சு. 31 பாருங்க. அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். 32 பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நம்மளை சாப்பிட்ருவாங்கப்பா அவங்க. நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அவங்களாம் ரொம்ப பெரிய ஆட்கள். 33 எப்படி பேசுகிறாங்க பாருங்க. அவங்க அந்த 10 பேர் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். இங்கே ராட்சதரெல்லாம் கண்டோம், ஜெயண்ட்ஸ் பார்த்தோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளைகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். எப்படி போயிடுச்சு பாருங்க பேச்சு. பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ் ராட்சதரில் பார்த்தோம், அவங்கள பார்க்குறப்போ எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டிக்கிளியில் போல தெரிந்தோம். சரி, அது ஒத்துக்கலாம். அப்புறம் அவங்க பார்வைக்கும் அப்படியே இருந்தோமா. என்னமோ இவங்க அந்த ஜெயண்ட் கண் உள்ள போய் பார்த்தா மாதிரி அவங்க பார்வைக்கும் நாங்கள் வெட்டிக்கிளியில் போல. இதுதான் கிளாசிக் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னுவாங்க, தாழ்மை மனப்பான்மை. அதாவது மற்றவங்களோட ஒப்பிடும்போது நான் குறை உள்ளவன், ஏன்னா பெரிய ஆள் கிடையாது, நான் சிறியவன் அப்படின்னு நாம் நம்மளை பற்றியே நினச்சிக்கிறது மட்டும் இல்லாமல்
அவங்களும் நம்மளை பற்றி இப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அந்த ஆள் மனசில் இப்படி தான் எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறது. என்ன ஒரு தாழ்வை ஒரு இதில் பார்க்குறாரு, மட்டமான ஒரு ஆளாக என்ன பார்க்குறாரு. அவர் எப்படி என்னை பற்றி நினைக்கிறாருன்னு இவங்க சொல்லிக்கிறாங்களாம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு வாங்க பாருங்க, எல்லாத்தையும் கெடுத்துரும். பேச்சு எப்படி இருக்கு பாருங்க, நடக்காது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நாமெல்லாம் சிறியவர்கள், அவங்க பெரியவங்க, நம்ம பார்வைக்கு வெட்டுக்களி, அவன் பார்வைக்கு நம்ம வெட்டுக்களி அப்படின்ட்டு கடைசியாக பாருங்கள் அந்த வசனம் முடிகிற இடத்து பாருங்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இந்த துர்ச்செய்தியை பரப்பி விட்டாங்க. 14ஆம் அதிகாரம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். இந்த கெட்ட செய்தியை கேட்டுட்டு எல்லாரும் நம்பிட்டு புலம்புறாங்க. ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு ராமுழுது லட்சக்கணக்கான மக்களுங்க. 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இப்போ இந்த 10 பேர் பேச்சை கேட்டு இந்த மற்ற மக்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இவங்களோட மோசமாக அவன் போயிட்டான். எகிப்திலே செத்து போயிருக்கலாம், இதுக்கு வனாந்திரத்தில் இப்போ செத்து போயிடலாம் அப்படின்றான். 3ஆம் வசனம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? கர்த்தர் மேலேயும் பழியை சுமத்துறாங்க. இன்னத்துக்கு கடவுளை எங்களை வெளியே கொண்டு வந்தார், இன்னத்துக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார், இவன்கிட்ட போய் சாகிறதுக்கா? கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ, திரும்ப எகிப்துக்கே போயிடலான்றான். எங்கே போயிடுச்சு பாருங்க பேச்சு. இப்போ தான் எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார், அற்புதமாக கொண்டு வந்தார். அடிமைத்தனத்திலேருந்து தலைமுறையாக அடிமையாக இருந்தாங்க, அங்கேருந்து வெளியே கொண்டு வந்தார். ஒரு நன்றி இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. அடுத்த வசனம் பாருங்கள், 4ஆம் வசனம், பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். மோசே இருக்கிறார், ஆரோன் இருக்கிறார், யோசுவா இருக்கிறார், இவங்களாம் விட்டு நாம் ஒரு தலைவர் தெரிந்து எகிப்துக்கே போயிடலான்றாங்க. என்ன திமிர் பேச்சாயிடுச்சு, நன்றி கெட்ட பேச்சாயிடுச்சு, நம்பிக்கையற்ற பேச்சாயிடுச்சு, திமிர் பேச்சாயிடுச்சு, ரொம்ப ஓவராக போயிடுச்சு இது. 5ஆம் வசனம், அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரன் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். எவ்வளோ பெரிய மனுஷன், தேவ மனுஷன் மோசே, இவங்க முன்னால் முகங்குப்புற விழுந்துட்டார். அப்பா என்ன பண்ணுறீங்க? 6ஆம் வசனம், யோசுவாவும் காலேபும் எப்படி பேசுகிறான் பாருங்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அவன் தாங்க முடியாமல் வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி, இப்போ இவங்க பேசுகிற பேச்சை பாருங்கள், இதே ஆட்கள் தான் ஒரே கூட்டமாக போய் பார்த்துட்டு வந்தாங்க. இவங்க பேச்சு பாருங்கள், நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். எல்லாம் சொல்லுங்க, நல்ல தேசம். 8ஆம் வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, நமக்கு கொடுப்பார். இவன் பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. அவன் சொல்கிறான், ஏன் இங்கே கொண்டு வந்தார், அங்கேயே செத்து இருக்கலாம், செத்து போயிருக்கலாம், இதுக்கு வாழாமலே இருந்திருக்கலாம். இவன் சொல்கிறான், இல்லை கொடுப்பார். 9ஆம் வசனம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். சொல்கிறாங்க மற்றவங்களை பார்த்து, எப்பா நீங்கள் பேசுகிற பேச்சு இப்போ கலகம் அளவுக்கு போயிடுச்சு, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பாருங்க, அவிசுவாசத்திலே இருந்தால் அது முத்தி போய் நன்றி கட்ட ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும், திமிரு பிடிச்ச நிலைக்கும் கொண்டு போயிடும். உண்மைங்க, உண்மை. கடவுளுக்கு விரோதமாக கலகம் பண்ணுற அளவுக்கு கூட கொண்டு போகிறதுக்கு அது சான்ஸ் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். என்ன மாதிரி பேச்சை நாம் பேசுகிறோன்றதை கவனிச்சுக்கணும் பாருங்கள். எப்படிப்பட்ட உள்ளம் நமக்கு இருக்குது? ஒரு நன்றி உள்ள உள்ளம் இருக்கா? நம்பிக்கை நிறைந்த ஒரு உள்ளம் இருக்கா? ஒரு தாழ்மை உள்ள உள்ளம் இருக்கா? அல்லது வேற மாதிரி ஒரு உள்ளம் இருக்கா? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அந்த தேசத்தின் ராட்சதராக இருக்கலாம், ஆனால் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அல்லது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவன் சொன்னான் அவன் நம்மளை சாப்பிட்ருவான், இவன் சொல்கிறான் நாம் அவங்கள சாப்பிட்ருவோம். அப்படியே தலைகள் இருக்கு பேச்சு.
அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இவ்வளோ நாள் அவங்க பத்திரமா இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு நிழல் காத்துது. கடவுள் கிருபைனால தான் அவங்க பத்திரமா இருந்தாங்க. இப்போ அந்த நிழல் அவங்கள விட்டு போயிடுச்சு. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவங்களோட இல்லைப்பா, எதிரியோட இல்லை கடவுள். அவனை கண்டு நீ பயப்படாத, கர்த்தர் நம்மோட இருக்கால சொல்ல, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. இவன் பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. இது தொடர்ந்து வாசித்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்க, இந்த 10 பேர் வந்து இந்த துர்ச்செய்தியை பரப்புனாங்கல்ல, கூடி சீக்கிரத்திலே அவங்க மறிச்சிட்டாங்க. இந்த 10 பேர் பேசின பேச்சை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் ஓவராக திமிராக பேசினாங்க இல்லையா. எதுக்கு வந்தோம், செத்து போயிருக்கலாம், இப்போ கூட செத்து போயிடலாம் இப்படின்னு கண்டபடி பேசினவங்க வனாந்திரத்திலே 40 வருஷம் சுற்றி திரிந்து கானான் தேசத்துக்குள்ள பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் காலடி எடுத்து வைக்க முடியல. அந்த சந்ததியை எங்கே மறிச்சு போச்சு. பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த எல்லா காரியங்களும் ஒரு உதாரணமாய் நடந்திருக்கிறது. நாம் அதை பார்த்து பாடம் கற்றுக்கணுன்றதற்காக நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பகுதிகள் வேதத்தில் ஏன் இருக்குது, நாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓஹோ, இப்படி பேசினா இது இப்படி போய் முடியும், இப்படி பேசினா இது இப்படி போய். பேச்சுக்கும் முக்கிய பங்கு உண்டு. சும்மா கண்டபடி பேசிக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம பேசுகிற பேச்சை நம்ம கவனிக்கணும். விசுவாச பேச்சுன்னு ஒன்று இருக்குது, அவிசுவாச பேச்சுன்னு ஒன்று இருக்குது. எந்த கூட்டத்தாரை நாம் சேர்ந்து இருக்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாக நம்ம சுதந்திரிக்கணும்னா பாருங்கள், இந்த அவிசுவாச பேச்சை பேசினவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு கிடையாது. அவங்களும் எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்க, அவங்களும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க, அவங்களும் மன்னாவை சாப்பிட்டாங்க, அவங்களும் கண்மலையிலேருந்து தண்ணீரை குடித்தாங்க, அவங்களும் 40 வருஷம் தேவன் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்துக்கிட்டே இருந்தார். கிருபையாக அவங்களையும் நடத்தினார். ஆனால் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அவங்க பார்க்கவே முடியல. முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியல. ஆகவே இந்த கனெக்ஷன் இருக்குன்றதை மறுக்கவே முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ உதாரணத்தை காமிக்கலாம் நான் பைபிளில். விசுவாச பேச்சை பேசினா ஆசீர்வாதம், அவிசுவாச பேச்சை பேசினா வேற மாதிரி போயிடுது. அது கனெக்ஷன் இருக்குன்றதை யாரும் மறுக்க முடியாது. ரெண்டாவது, இந்த கனெக்ஷனை கொஞ்சம், அதாவது பேசினா கிடைக்கும் பேசலைன்னா கிடைக்காதுன்ற இந்த கனெக்ஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். மறுக்க முடியாது. உதாரணம் காமிச்சேன், சரி கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது எப்படி? ஏன்னா இப்போது பேசினா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சிலர் என்ன சொல்லுவாங்க, அது எப்படிங்க, என்னங்க கதையாக இருக்குது, பேசினா கிடைக்கும். ஆமாங்க, பேசினா கிடைக்குங்க, பேசினா கிடைக்கும், பேசலைன்னா கிடைக்காது. அது எப்படின்னு கேள்வி எழும்புது இல்லையா? அந்த கேள்விக்கு சில பதில்களை, சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை 2 காரணம் கொடுக்குறேன் அது எப்படின்னு கேட்குறவங்களுக்கு. ஒன்று வந்து வார்த்தைகளின் வல்லமையை சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அது எப்படின்னா, வார்த்தைகளின் வல்லமை அப்படி பேசினா கிடைக்கும்ன்றது. ஏன்னா வார்த்தைகளின் வல்லமை அப்படி. அதாவது மனுஷனுடைய வார்த்தைக்கே ஒரு வல்லமை இருக்கு, அதையும் தாண்டி தேவனுடைய வார்த்தைக்கு அதை விட பெரிய வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தையை நம்ம வாயால நாம சொல்லுவோமானால் பெரிய வல்லமை உண்டு. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசுறப்போ, அதுக்கு ஏற்றபடி பேசுறப்போ வல்லமை உண்டுங்க, பெருசா நடக்குங்க. அது அப்படிதாங்க. அது வார்த்தைக்கு பவர் இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்படி தொடங்குங்க, மனுஷ வார்த்தைக்கே பவர் இருக்கு. உண்மைதானங்க? பேசுனா கிடைக்கும்னு சொல்றோம். அது ஏன்னா அடிப்படையாக பார்த்தீங்கன்னா மனித வார்த்தைகளுக்கு, ஒரு நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை விட்டுருங்க, மனித வார்த்தைகளுக்கே பவர் இருக்குங்க. எந்த மனுஷன் பேசுகிற எந்த வார்த்தைக்குமே பவர் இருக்குது. அதனால தான் இயேசு சொல்லிட்டாரு, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும்ட்டார். சும்மா கண்டதையும் பேசிட்டு போக முடியாது. சரி, ஒன்றும் இல்லைங்க, மனுஷன் வார்த்தைக்கு பவர் இருக்குன்றத உதாரணம் சொல்லியே காமிச்சிடலாம். நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாசிட்டிவாகவும் கேள்விப்பட்டிருக்கேன், நெகட்டிவாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில நேரம் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தைனால அவங்க எவ்வளோ வருடங்களே வீணாக போயிடுது. அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிடுறாங்க வார்த்தைகளை வச்சு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல, பென் இஸ் மைட்டியர் தென் த சோர்டு. பட்டயத்தை காட்டிலும் பேனா தான் பவர்ஃபுல்லாக. ஏன்னா வார்த்தைகளினுடைய பவர் அப்படி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு டீச்சர் எடுத்துக்கோங்க, நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு, நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவனை பார்த்து, நீ எல்லாம் உருப்படுவியா, அது நம்ம நினைக்கிறோம் ஒரு லேசான ஒரு வார்த்தை தானேங்க, அது என்ன பெருசாக பண்ணிட்டு போகுது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேங்க,
நான் ரொம்ப குறிப்பாக சொல்ல விரும்பல, சரிங்களா? ஒரு டீச்சர் பேசின ஒரு வார்த்தைனால அந்த மாணவனுடைய எத்தனையோ வருடங்கள் போச்சு. அந்த மாதிரி நமக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை பேசுகிறப்போ சில நேரம் அதை நம்ம நம்பிடுறோம். நான்லாம் உருப்பட மாட்டேன், நான்லாம் முன் வர முடியவே முடியாதுன்னு நம்பி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்வளோ வருடங்கள் அந்த மாணவனுக்கு போயிடுச்சு, இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போதனைகளை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க திரும்ப நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் எத்தனையோ வருடங்கள் போயிடுச்சுங்க. நாம் நினைக்கிறோம் ஒரு லைன் தானுங்க, ஒரு பெரிய ஒரு இது இல்லை. ஒரு ஆள் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருத்தரை கட்டி எழுப்பலாம், இல்லைன்னா அழிக்கலாம். அப்படிப்பட்ட பவர் இருக்குது நம்ம வார்த்தைகளுக்கு. நாம் தான் சில நேரம் அதை உணர மாட்டேங்கிறோம். அதை அப்படியே திருப்பி போடுங்க. வேற விதமான உதாரணங்கள்லாம் கூட இருக்குது. அதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு டீச்சரோ ஒரு பெற்றோரோ பிள்ளைய பார்த்து, நீ நிச்சயமாக மேலே வந்துடுவ, நீ சூப்பராக விளங்குவ, நீ முன் வந்துடுவ, நீ பெரிய காரியங்களை சாதிப்ப, நீ பெஸ்ட்டாக இருப்ப அப்படின்றத பேசினா அது எப்படி ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணும்? வீனஸ் வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ் என்ற பெரிய டென்னிஸ் பிளேயர்ஸ் ஒரு காலத்தில் டென்னிஸ் உலகத்தையும் அவங்க தான் ஆண்டாங்க. ஃபைனல்ஸ் மேட்ச் வரும், அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, அவங்க தான் விளையாடின்னு இருப்பாங்க, என்னமோ குடும்ப மேட்ச் மாதிரி. அவங்க ஸ்டோரியை ஆராய்ஞ்சிருக்காங்க பாருங்கள், எப்படி அவங்க இவ்வளோ சக்ஸஸ் ஆனாங்க. ஏன்னா ரொம்ப எளிமையான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. அவங்க அப்பா செஞ்ச எல்லாமே கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, அப்படிலாம் சொல்ல வரல. ஆனால் அந்த அப்பா சின்ன வயசுலேருந்து அவங்கள்ட்ட பேசின்னு இருப்பாராம், நீ ஒரு நாள் பெஸ்ட்டு பிளேயர் ஆக போகிற அப்படின்னு வரான், உலகத்திலேயே நீ நம்பர் 1 பிளேயர் ஆக போகிற அப்படின்னு செரீனா வில்லியம்ஸை பார்த்து சொன்னாராம் அவர் எத்தனையோ முறை. நீ நம்பர் 1 பிளேயர் ஆகுவ, உனக்கு காம்படிஷனே இருக்காது, மற்றவனெலாம் பார்க்காத, அவன் எப்படி விளாட்றான்றதை நீ பார்க்காது, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, இதை நீ ஃபோக்கஸ் பண்ணு. பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சின்ன வயசுலேருந்து பாருங்கள். அந்த கதை ரொம்ப அற்புதமான கதை. அவர் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, அவர்கிட்ட எந்த பிழையும் குறையில்லைன்னு சொல்ல வரல. என்ன சொல்கிறேன்னா, அவர் பேசின பேச்சு நிச்சயமாக அந்த செரீனா வில்லியம்ஸினுடைய சக்ஸஸுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும். வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல் பாருங்கள். நீதிமொழிகளில் சொல்லுது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். நீதிமொழிகள் 12:18. நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு பவர் உண்டு என்பதை சில நேரம் சபையில் இருக்கிற மக்களை காட்டிலும் உலகத்தில் இருக்க மக்கள் அதிகமாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா, எப்பா நீ பாசிட்டிவாக பேசு அப்படின்றான், பாசிட்டிவாக திங்க் பண்ணு, பாசிட்டிவாக பேசு, கண்ணாடியை பார்த்து என்னால் முடியும்னு நீ சொல்லிக்கிட்டு அந்த இன்டர்வியூக்கு போ அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு புரியுது பாருங்கள், நீ பாசிட்டிவாக பேசினா அதுக்கு ஒரு பவர் உண்டு, நெகட்டிவாக பேசினா அதுக்கும் ஒரு பவர் உண்டு. சரி, அவன் அந்த மாதிரி பேசுன்னு சொல்கிறதுனாலே சில நேரம் சபையில் இருக்க மக்கள் சந்தேகத்தோடு பார்க்குறாங்க, இது உலக போதனை அப்படின்றாங்க. பைபிள் இதை பற்றி என்ன போதிக்குது? நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு பவர் இருக்கா இல்லையா? மனிதனுடைய வார்த்தைகளுக்கு பவர் இருக்கா இல்லையா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் பாருங்க. மனுஷனுடைய நாக்கில் எவ்வளோ பவரை கடவுள் வச்சுட்டாருன்னு பைபிள் தான் அவங்கள விட சூப்பராக போதிக்குது. யாக்கோபு 3 பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நம்ம எல்லாரும், நம்மகிட்ட பல பிழைகள் குறைகள், பர்ஃபெக்டே கிடையாது, நம்ம யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ணிட முடியும்னா, பர்ஃபெக்டாக ஆக்கிட முடியும்னா வாழ்க்கையே பர்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றார். அது என்ன அந்த ஒரு காரியம்? ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். சொல்லுங்க, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பேச்சில் பர்ஃபெக்டாக இருந்தால் பர்ஃபெக்டான மனுஷனாக இருப்பான்றார். இந்த ஒரு காரியத்தை பர்ஃபெக்ட் பண்ணிட்டா எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணிடலாமா? இதை வச்சு, நாக்க வச்சு முழு சரீரத்தையே கடிவாளத்தினால் அடக்கிறது போல் அடக்கிடலாம். சரீரம் இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த நாக்கு துணுண்டா இருக்குது, ஆனால் இந்த நாக்கை வச்சு முழு சரீரத்தையே கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
3ஆம் வசனம் பாருங்க. பாருங்கள், 3ஆம் வசனத்தில் சொல்றாரு குதிரைகளை பாருங்கன்றாரு. அது குதிரை அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ பலமுள்ளதாக இருக்குது. ஆனால் அதனுடைய வாயில் அந்த கடிவாளம் இருக்குது இல்லையா, அந்த கடிவாளத்தை வச்சு தானே குதிரையே ஓட்டுறோம் நம்ம. இப்படி இழுத்தா இப்படின்னு வருது, அப்படி இழுத்தா அப்படின்னு போகுது. குதிரை அவ்வளோ பெருசாக இருக்குது, கடிவாளம் துணுண்டாக இருக்குது வாயில். ஆனால் அந்த துணுண்டாக இருக்க அந்த வாயில் இருக்கிற அந்த கடிவாளம் தான் அவ்வளோ பெரிய குதிரையே கண்ட்ரோல் பண்ணுதுன்றாரு. 4ஆம் வசனம் கப்பல் உதாரணத்தை கொடுக்குறாரு. கப்பலை பாருங்க அப்படின்றாரு. இவ்வளோ பெரிய கப்பலாக இருக்குது, ஆனாலும் அந்த சிறிதான சுக்கான்னாலே அது திருப்பப்படும். இவ்வளோ பெரிய கப்பலை எப்படிங்க திருப்புறது? இத்தினோண்டு சுக்கான் தான் இருக்குது, அது எப்படின்னா கப்பலே திரும்புது. அது அப்படிதான் அப்படின்ட்டு 5ஆம் வசனம், அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. என்ன சொல்றாரு? நாவும் அப்படிதான், சின்னதாக இருக்கு. சின்னதாக இருக்கிறதுனால ஏமாந்துடாதீங்க. இந்த இதுதான் வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணுது, பாடியே கண்ட்ரோல் பண்ணுது, வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம வாழ்க்கையின் திசையே கண்ட்ரோல் பண்ணுது. கடவுள் அப்படி டிசைன் பண்ணிட்டார். எப்படி அந்த கப்பலை டிசைன் பண்ணுறப்போ அந்த இத்தனோண்டு சுக்கான் திருப்பினா கப்பலை திரும்புகிற மாதிரி கப்பலை டிசைன் பண்ணிட்டாங்களோ, நம்ம பாடியும் நம்ம லைஃப்பையுமே கடவுள் எப்படி டிசைன் பண்ணிட்டாருன்னா, இந்த நாக்கை வச்சு நம்ம பேசுகிற வார்த்தைகளை வச்சு லைஃபையே மாற்றிக்கலாம், லைஃபுடைய திசையே நம்ம சரி செய்யலாம் அல்லது கெடுக்கவும் செய்யலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அப்படி டிசைன் பண்ணிட்டார். இது கடவுளுடைய டிசைன். நாக்கில் அப்படி பவரை வச்சுட்டார், வார்த்தையில் அப்படி பவரை வச்சுட்டார். நம்ம மிருகத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னங்க? இந்த பேச்சு திறமை தாங்க. நிறைய இருக்குது, வெறும் பேச்சு திறமை இல்லை, சிந்திக்கும் திறன், பேச்சு ஆற்றல். சிலர் சொல்கிறாங்க கிளியும் தான் பேசுது. என்னத்தை பேசுது? அதே பேச்சு எப்படி பேச்சு, அதே வார்த்தையில் சும்மா சொல்லுது, அது பேசுகிற பேச்சா? அது என்ன மனித பேச்சுக்கு கிட்ட கூட வரவே முடியாதுங்க. இது வேற லெவலில் நாம் பேசுகிறோம். போய் படித்து பாருங்கள், சயின்ஸ் லெவலில் கூட போய் படித்து பாருங்கள். மனுஷன் பேசுகிற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு வேற எந்த மிருகம் கிட்ட கூட வர முடியாது. சில சொல்கிறாங்க குரங்குலேருந்து நம்ம வந்தோம் பாருங்கள், குரங்கும் தான் படம் காமிச்சா அடையாளம் தெரிஞ்சுக்குதான், கண்டுபிடிச்சிக்குதான், 1000 படத்தை கூட மனப்பாடம் படி வச்சுக்குதான். ஆமாம், சொல்கிறாங்க, அதை படிக்கிற சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, என்ன படித்தாலும் அந்த குரங்கு ஒரு 2 வயசு புள்ள லெவலுக்கு தான் வருதான். கடவுள் நம்மளை தம்முடைய சாயலையும் ரூபத்திலையும் உண்டாக்கி பேச்சு திறனோட உண்டாக்கிட்டார், சிந்திக்கும் திறனோட உண்டாக்கிட்டார். ஒரு மிருகமாக உண்டாக்கல, மனுஷனாக உண்டாக்கிட்டார். எவ்வளோ உன்னதமான ஒரு விதத்தில் நம்மளை உண்டாக்கிட்டார். இதை நம்ம அங்கீகரிக்க வேண்டும். நாக்கில் பவர் வச்சது ஆண்டவர். நம்ம வார்த்தைகள் ஏன் பவர் இருக்குன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு. அவர் பேசும் கடவுள், ஆகவே பேசும் மனிதர்களை உண்டாக்கிட்டார். அவருடைய வார்த்தைக்கு பெரிய வல்லமை உண்டு. அதனால தான் மனுஷனுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு பவர் இருக்கு. அதனால தான் நீதிமொழிகள் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21. ஆக்சுவலாக முந்தின வசனம் வாசித்துட்டு வந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 20ஆம் வசனம் பாருங்க, 20 பாருங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அது எப்படிங்க? கடின உழைப்பினால் வயிறு நிரம்பும்னு சொன்னா புரியுது எனக்கு. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு. நம்ம ஊரில் கடின உழைப்பை கடவுள் மாதிரி தெய்வம் மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்க. கடின உழைப்பு மட்டும் பத்தாதுங்க. கடின உழைப்பு இருந்து அந்த உழைப்பை கரிச்சு கொட்டிக்கிட்டே உழைச்சா வயிறு நிரம்பாது, செய்கிறது வாய்க்காது, போதுமான சம்பாத்தியம் வராது, அதில் திருப்தி அடைய முடியாது. ஆனால் உழைப்போடு சேர்ந்து வாயும் சரியாக இருந்ததுன்னா, வாயின் வல்லமை புரிந்து கொண்டு நம்ம வேலையை பற்றி நாம் பேசுகிற அந்த வார்த்தைகள் ஒழுங்காக இருந்தால், அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும், அவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தி ஆவான். 21ஆம் வசனம். வயிறு நிரம்புறது மட்டும் இல்லை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம வார்த்தைக்கே பவர் இருக்குன்னா இவ்வளோ பெரிய பவர். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. கடவுளுடைய வார்த்தைக்கு அதை விட பெரிய பவர் இருக்கு. உலகத்தையே உண்டாக்கினார் வார்த்தை கொண்டு. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சம் உண்டாச்சு. சொல்லி சொல்லி உண்டாக்குனார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சொல்லுது. அந்த வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகள் தான் இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குது.
என்னங்க, இங்கே இருக்கிற தேவனுடைய வார்த்தைன்னு நம்புறீங்களா? இதுக்கு பவர் இருக்குன்னு நம்புறீங்களா? இந்த வார்த்தை எடுத்து நம்ம வாயில் வச்சு நம்ம வாயால் சொன்னால் பவர் உடனே குறைஞ்சிருச்சா? என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பவர் இருக்கா? இந்த வார்த்தைகளுக்கு பவர் இருக்காங்க? இது தேவனுடைய வார்த்தையா? ஓகே, இந்த வார்த்தைகள் எடுத்து நம்ம வாயால் சொன்னால் பவர் உடனே குறைஞ்சிருச்சான்னு கேட்குறேன். இந்த வார்த்தைகளை கடவுள் சொன்னாலும் சரி, நாம சொன்னாலும் சரி, அதுக்கு பவர் ஏன் தெரியுமா இருக்கு? அந்த வார்த்தையிலே பவர் வச்சிட்டார் தேவன். அந்த வார்த்தையே ஜீவனுள்ள வார்த்தையா இருக்குது, பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்கு. அப்போ அதை எடுத்து நம்ம வாயால சொல்லும் போது பவர் ஒன்றும் குறையல, அது அப்படியே நிற்குது. இப்போ கேட்குறாங்க, பேசுனா கிடைக்கும்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? என்னத்தையோ பேசுங்கன்னு சொல்லல, சும்மா உங்கள் வாய்க்கு வந்ததை பேசுங்கன்னு சொல்ல. நீங்கள் விரும்புறதை மட்டும் பேசுங்க. இப்போ உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், பாசிட்டிவாக பேசுன்றாங்க. நீ என்ன விரும்புறியோ பேசுன்றாங்க. நீ உனக்கு என்ன நடக்கணுமோ பேசு, அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிடும் அப்படின்றாங்க. நான் அப்படி சொல்ல, நான் என்ன சொல்கிறேன்? இந்த வார்த்தையில் எடுத்து உங்கள் வாயில் வச்சு அதை பேசுங்கன்றேன். அது தப்பா? பாருங்க, நம்ம வாய்க்கு வந்தது, நம்ம மனசுக்கு வந்ததை மட்டும் பேசணுமானால், நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறத மட்டும் பேசணுமானால், அது நம்ம தப்பான திசையில் கூட நடத்திடும் இல்லை? அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் இருக்கிற வார்த்தைகளை பேசணும். சும்மா நம்ம நினச்சது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இதில் இருக்கிறத எடுத்து பேசணும். இதற்கு ஏற்றபடி நம்ம பேச்சை லைனில் கொண்டு வரணும். இல்லைன்னா தவறான திசையில் போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வார்த்தைக்கு பவர் இருக்குல்ல. இப்போ கண்டதையும் பேசி அப்படியே தப்பாக போயிடும் வாழ்க்கையே. உலகத்தில் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நீ மனசில் வந்ததை பேசு, உனக்கு விரும்புகிறத பேசு, உனக்கு என்ன நடக்கணுமோ பேசு. அதெல்லாம் பத்தாது, இதை பேசணும். அது மட்டும் இல்லை, தேவனுக்கு விரோதமாக பேசணுமானால், தேவன் அனுமதிக்க கூடாதுன்னு தீர்மானித்த காரியங்களை பேசுவோமானால், அது என்ன பேசினாலும் நடக்காது. இந்த உலகத்தில் சொல்கிறாங்களே நீ பேசினா நடந்துடும்ன்றது ஓரளவுக்கு வேலை செய்யும். ஆனால் எங்கெங்கே தேவனுடைய காரியங்களுக்கு போய் அது அவங்க இடிக்கிறாங்களோ, அதோட மோதுறாங்களோ, அது வேலை செய்யாது. அவங்களுக்கே அது வேலை செய்யாது. புலம்பல் 3 பாருங்கள், புலம்பல் 3:37. அதாவது வெறும் நம்ம மனசுக்கு வந்ததை, நம்ம நினைக்கிறத மட்டும், நம்ம விரும்புகிறத மட்டும் பேசினா பத்தாது. அது சரியான முறை கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அப்படி போனால் எப்போவுமே கேரண்டி கிடையாது, சக்ஸஸ் கேரண்டி கிடையாது. ஏன்னா ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாகவே நம்ம சில காரியங்களை பேசலாம் அல்லவா? அப்படி போனால் கிடைக்காது பேசுறது. புலம்பல் 3:37, ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? அவர் கட்டளையிடலைன்னா, அவர் அனுமதிக்கலைன்னா அது எப்படி பேசினா கிடைக்கும்? கிடைக்காது. அதனால் அவர் என்னத்தை கட்டளையிட்டிருக்கிறார், என்னத்தை கொடுக்க விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிஞ்சு பேசணும். இப்போ உலகம் சொல்கிறத நான் சொல்ல, நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன். அவங்க ஜென்ரலாக நீ விரும்புகிறத பேசிக்கொண்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்? வசனத்தை எடுத்து உங்கள் வாயில் வச்சு பேசுங்க. இந்த வசனத்துக்கு பெரிய ஒரு பவர் இருக்குது. நீங்கள் பேசுகிறப்பவும் அது பவர்ஃபுல்லாக காரியங்களை மாற்றும். உலகத்தையே உண்டாக்குன வசனம் உங்கள் வாயிலிருந்து அது வர்றப்போ உங்கள் வாழ்க்கையும் உண்டாக்கும், உங்கள் வாழ்க்கையும் சரி பண்ணும். பேசினா கிடைக்கும், சொல்லுங்க, பேசினா கிடைக்கும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற பவர் அப்படி. அது உங்கள் வாயில் வச்சு நீங்கள் அதை சொல்கிறப்போ கொஞ்சம் கூட அது குறையில. இன்னும் கேட்டால் தேவனே நாம் அப்படி செய்யணும்னு விரும்புகிறார். தேவனே சொல்லித்தரார். ஆக்சுவலாக, எப்பா உன் வெற்றிக்கான ரகசியத்தை சொல்லித்தரேன் கேட்டுக்கோ, என் வார்த்தையை எடுத்து உன் வாயில் வை, அதை பேசு, அப்போ நீ சக்ஸஸ் ஆகிடுவேன். சொல்லித்தராரா சொல்லித்தரலையா? யோசுவா 1:8 பாருங்க. தேவன் சொல்லித்தரார். தேவன் இதை விரும்புகிறார். நாம் இதை செய்யணுன்றதை தேவன் விரும்புகிறார். சும்மா இந்த பைபிளை வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காத. இதை திறந்து இந்த வார்த்தைகள் எடுத்து உன் வாயில வை, அதை பேசு, அதை தியானி, அதையே நினச்சிக்கிட்டு அதன்படி செய். உன் சிந்தனையை, உன் பேச்சை, உன் செயலை அதுக்கு ஏற்றபடி மாற்றிட்டேன்னா உன் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் உண்டாயிடும்ன்றத. இந்த ஐடியா எங்கேருந்துங்க வந்தது? இது என்ன ஒரு பிரசங்கியாருடைய ஐடியாவா? ஒரு பெரிய பிரசங்கியார் யாருங்க இதெல்லாம் சொன்னது? யோசுவா 1:8 போங்க. தேவனே ஆதி காலத்தில் சொல்லி கொடுத்துட்டார். இந்தா அப்படி உன் வெற்றிக்கான ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்றேன் கேட்டுக்கோன்றார் யோசுவா கிட்ட. யோசுவா பாருங்க, அப்போ தான் அவர் மோசேயின் இடத்துக்கு வராரு. எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் மோசே. அவரை போல் ஒரு தீர்க்கதரிசி இருந்ததே கிடையாது. அவர் இடத்துக்கு வர்றப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பக்குன்னு இருந்திருக்கும். எப்படி நாம் மோசைக்கு அடுத்தபடி இதெல்லாம் பண்ண போகிறோம், தலைவராக இருக்க போகிறோம், என்னென்னா நினச்சிருக்கலாம் அவர். ஒருவேளை
கானான் தேசத்தில் இருக்கிற அந்த எதிரிகளை நினச்சிருக்கலாம், எதிர் தேசங்களை. இவங்களெல்லாம் எப்படி நம்ம தோற்கடிக்க போகிறோம், ராட்சதர்கள் இருக்காங்க, ரொம்ப பலமுள்ள தேசங்களாக இருக்காங்க. அல்லது இஸ்ரவேல் மக்களை நினச்சிருக்கலாம், இந்த இஸ்ரவேல் மக்களே ரொம்ப முரட்டாட்டம் பண்ணுற மக்கள், இவங்களை எப்படி நான் நடத்த போகிறேன். இவ்வளோ மனசில் ஓடிட்டு இருந்திருக்கலாம். தேவன் யோசுவாக்கிட்ட வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் பற்றி நினைக்காத. மோசே எவ்வளோ பெரிய ஆளுன்றதை பற்றி நினைக்காத. எதிரிகள் எவ்வளோ பெரிய ஆட்கள்ன்றதை பற்றி நினைக்காத. இஸ்ரவேல் மக்கள் இவ்வளோ பெருசாக இருக்காங்களே, இவங்களெல்லாம் எப்படி நடத்த, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயமே கிடையாது. எது பெரிய விஷயம்? 8ஆம் வசனம் பாருங்கள், யோசுவா 1:8. நீ கவனிக்க வேண்டியது என்னது? 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம். கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தனித்தன்மையே என்னன்னா புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். நமக்கு இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்குது. ஆக்சுவலாக யோசுவாவுக்கு வந்து இவ்வளோண்டு தான் புஸ்தகம். ஃபஸ்ட்டு 5 புஸ்தகம் தான், அதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் திரும்ப, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் நினைக்காத, இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கோ, இந்த வார்த்தைகளை உன் வாயில் வை, அது உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக்கிட்டே இரு. எல்லாம் சொல்லுங்க, பேசிக்கிட்டே இரு. அடுத்தது, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, தியானித்து கொண்டிருப்பாயாக. இங்கேயும் நான் ஏதாவது சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. தியானித்து கொண்டிருப்பாயாகன்னா, இந்த காலத்தில் தியானம், மெடிடேஷன் சொன்னாலே ஜனங்க மைண்டில் வேற என்னமோ வந்துடுது பட்டுன்னு. இந்த காலத்தில் தியானம் என்ன நினச்சிக்கிறாங்க? ஒரு விதமாக உட்காரணும், அப்புறம் மைண்டை காலி பண்ணணும், அப்புறம் வந்து எதையும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஒருவேளை பேசினா கூட ஒரே வார்த்தையை மட்டும் அப்படியே சொல்லணும். இதுதான்ப்பா தியானம். ஐயோ, இது கிறிஸ்தவ தியானம் கிடையாதுங்க. இங்கே தியானித்து கொண்டிருப்பாயாகனா அந்த தியானத்தை சொல்லலை. பாருங்க, பைபிளை வாசிக்கிறப்போ ஒரு வார்த்தை வருது, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, ஆனால் இன்னைக்கு ஜனங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த வார்த்தை அர்த்தமாகுதுன்னு நினச்சிடக்கூடாது. தியானித்து கொண்டிருப்பாயாக. ஓ, இவங்கெல்லாம் தியானம்னா இதுதான் சொல்கிறாங்க, மைண்டை காலி பண்ணு. வார்த்தை வந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் எந்த அர்த்தம் உடையதாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு கான்டெக்ஸ்டோட வாசிக்கணும். இப்போ தான் என்ன சொன்னார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாகனா ரெண்டுமே ஒன்று தானுங்க. பிரியாது இருப்பதாகவே எப்படி சொல்கிறாருங்க? இரவும் பகலும் பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் செய். அப்புறம் அங்கே வந்து வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு சொன்னதை இங்கே எப்படி சொல்கிறாரு? தியானித்து கொண்டிருப்பாயாக. ஒருவேளை இதுக்கு அதுக்கு பெரிய சம்பந்தம் உண்டோ? வாயை திறந்து இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை பேசுவதற்கும் தியானிப்பதற்கும் சம்பந்தம் உண்டோன்னு நீங்கள் தமிழ் பைபிளை வாசித்தே புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, வசனத்தை ஒருபடியாக வாசித்தாலே இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓ கரெக்ட், இப்படி சொல்லியிருக்குது, இங்கே இப்படி சொல்லியிருக்குது, ஒரே வசனத்தில் ரெண்டும் இருக்குது, அப்போ ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ தியானத்துக்கும் வாயை திறந்து வசனத்தை பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆக்சுவலாக இதை இன்னும் நீங்கள் போய் படித்தீங்கன்னா எபிரேய மொழியில் தியானித்து கொண்டிருப்பாயாகன்ற வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? எபிரேய ஸ்காலர்ஸ், வேத வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்த்தமே என்னவா, வாயை திறந்து அந்த வார்த்தைகளை முணுமுணுத்து கொள்ளணுமா, முணுமுணுக்கணுமா. வாயை திறந்து சாஃப்டாக ஆனால் கேட்குற மாதிரி, கொஞ்சமாவது கேட்குற மாதிரி உச்சரிக்கணுமா. சத்தமாக கிடையாது, சாஃப்டாக. ஆனால் அதுக்குன்னு சைலண்ட்டாக மனசில் யோசிக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக வாயை உதட அசைச்சு அந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும். அதுதான் தியானித்து கொண்டிருப்பாயாகன்னா அர்த்தமே அதுதானா. எபிரேய மொழியில் அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். இன்னைக்கு அதை தியானித்து கொண்டிருப்பாயான்னு மொழிபெயர்க்க அவசியமாக இருக்குது. இன்னைக்கு வேற விதமாக தியானிக்கிறதுனால அதுதான் நம்ம அது கிடையாது. என்ன அர்த்தம்? திரும்ப அதே அர்த்தத்துக்கு தான் வருது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டிருப்பாயாகன்னா இதையே முணுமுணுத்துக்கிட்டு சத்தமாக சொல்ல முடியலனாலும் உனக்கே சொல்லிக்கோ, சாஃப்டாக சொல்லிக்கோ. சாஃப்டாக சொல்லி பார்க்கலாமா? முதல்ல சத்தமாக சொல்லி பார்க்கலாம், அப்புறம் சாஃப்டாக சொல்லி பார்க்கலாம். நான் உன்னை விட்டு முதல்ல சத்தமாக சொல்லலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை
கைவிடுவதும் இல்லை. தேவனுக்கு தெரியும் எப்போவுமே இந்த மாதிரி கத்த முடியாது நாமன்னு. அதனால் என்ன பண்ணுறாரு, சரி கத்த முடியாதுன்றதுனால என் வார்த்தையை மறந்துடாத, உன் வாயில் வெய்ன்றாரு. வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாகன்ட்டு என்ன சொல்கிறாரு, சாஃப்டாக சொல்லுன்றார். இப்போ சாஃப்டாக அதே வார்த்தை என்ன பண்ண போகிறோம், சாஃப்டாக சொல்ல போகிறோம். சரிங்களா? இவ்வளோ கூட்டம் இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். மனசில் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக வாயை திறந்து முணுமுணுக்கணும். லேசாக உதட அசைக்கணும், சத்தம் லேசாக கேட்கணும். எவ்வளோ சாஃப்டாக சொல்ல முடியும்னு பார்க்கலாமா? சொல்லலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுதான் தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்படி பேசிக்கிட்டே இருப்பாயாகன்னு அர்த்தம். என்ன சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. ஏன்? இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. அதாவது இதை பேசிக்கிட்டே இருந்தன்னா, இதை தியானிச்சுக்கிட்டே இருந்தன்னா இதை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இதன்படி செய்ய நீ கவனமாய் ஆயிடுவேன். அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. பேசிக்கிட்டே இருந்தா, தியானிச்சுக்கிட்டே இருந்தா, செஞ்சுக்கிட்டே இருந்தா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எப்பொழுது இதை பேசிக்கிட்டு இருந்தா, இதை தியானிச்சுக்கிட்டு இருந்தா, இதன்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா, செஞ்சுக்கிட்டு இருந்தா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ எதை தொட்டாலும் அது தங்கம் மாதிரி அப்படியே அது வாய்க்கும், தங்கம் மாதிரி ஆகிடும். நீ இதை கவனிச்சன்னா மற்றதெல்லாம் ஒரு லேசான காரியமாயிடும் உன் வாழ்க்கையில். இதுதான் உன் வெற்றிக்கான ரகசியன்றார் யோசுவா கிட்ட. இது யார் பிரசங்கியார் சொல்லி தரலங்க, கடவுளை யோசுவாக்கு சொல்லி கொடுத்த ரகசியம். இன்றைக்கு நமக்கும் பொருந்துகிற ஒரு ரகசியம். கடவுள் என்ன சொல்றாரு, ஏன் இந்த புஸ்தகத்தை கொடுத்தேன், இந்த புஸ்தகத்தை ஏன் கொடுத்தேன்? கிறிஸ்தவம் பெரும்பாலும் வெறும் ஒரு அற்புத அடையாளம் உள்ள மார்க்கம் மட்டும் கிடையாது, அதுவும் இருக்கு. சிந்திக்கிற ஒரு மார்க்கம், வாசிக்கிற ஒரு மார்க்கம், கேட்கிற ஒரு மார்க்கம், புஸ்தகமுடைய மார்க்கம். எதா இருந்தாலும் புஸ்தகத்துக்கு போன்றோம். அந்த பேஜுக்கு தர, இந்த அதிகாரத்துக்கு தர, இந்த வசனத்துக்கு. ஏன்? தேவனே அப்படி செட்டப் பண்ணிட்டார். இந்த புஸ்தகத்தை ஏன் கொடுத்தேன்றாரு, இதை எடுத்து உன் வாயில் வை, பேசிக்கிட்டே இரு. சத்தமாக பேச முடியலையா, சாஃப்டாக உனக்கே பேசிக்கிட்டே இரு. இதை பேசிக்கிட்டே இருந்தா இதன்படி நீ செய்ய ஆரம்பிச்சிருவ. செய்ய தொடங்கிட்டேன்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ சக்சஸ் ஆயிடுவ. நீ விரும்புறது மட்டும் இல்லை, நீ விரும்புறதுக்கும் கேட்கறதுக்கும் கற்பனை செய்வதற்கும் அதிகமாக இன்னும் சிறந்த விதத்தில் உன் வாழ்க்கை அமைஞ்சு விடும். ஏங்க, யோசுவா நினச்சிருக்கலாம், நான் போய் இந்த எதிரிகளை ஆக்சுவலாக சண்டை போடணும், மிலிட்ரி வார்ஃபேர், கடவுள் அதுக்கு வேண்டி ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த புஸ்தகத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருன்றாரு கடைசியில். இன்றைக்கு நம்மளும் அப்படி தான் யோசிக்கலாம். ஒரு வேளை, என்னங்க எனக்கு வேலை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் குடும்ப பிரச்சனையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிப்ஸு சொல்வீங்கன்னு பார்த்தா இந்த புஸ்தகத்தை எடுத்து இதை வாயில் வை, இதை பேசிக்கிட்டே இரு, முணுமுணுத்துக்கிட்டுன்றீங்களே என்னங்க அப்படின்னு நினைக்கலாம். அது அப்படி தாங்க. இதை கவனிச்சா கடவுள் அதை கவனிச்சிருவார். நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா அவர் உங்கள் வேலையை கவனிச்சிருவார். உலகத்துடைய அப்ரோச் என்ன தெரியுமா, பிரச்சனை என்னவோ பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. இதான் பிரச்சனையா, ஓகே இதே ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதே நினைப்போம், இதை எப்படி சால்வ் பண்ணுவதுன்னு இதுக்கு ஏற்ற சொல்யூஷன்லாம் கொண்டு வருவோம். இதே கிறிஸ்தவ அப்ரோச் அது கிடையாது. பிரச்சனை என்ன வேணா இருக்கட்டும், ஒரு நிமிஷம் அதை ஒதுக்கிடுறோம், ஆண்டவரை பார்க்குறோம், அவருடைய வார்த்தையை பார்க்குறோம், அவருக்கு முதலிடம், அவருடைய வார்த்தைக்கு முதலிடம், அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கும் முதலிடம். அதை முதலாவது தேடும்போது மற்ற எல்லாம் கூட நமக்கு. அதனால தான் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ராஜா சிங்காசனத்துக்கு வந்தா தேவன் சொல்லிடுறார் உபாகமம் 17 ராஜாவுடைய முதல் வேலை உட்காந்து ஊர் பிரச்சனையெல்லாம் கேட்கறது கிடையாது, ஊர் பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் போடுறது கிடையாது. முதல் வேலை உட்காந்து என்ன பண்ணணுமா, இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கணுமா. வாசித்து பாருங்க, உபாகமம் 17 இருக்கு. இந்த புஸ்தகத்தை எடுத்து காப்பி பண்ணணுமா. தனக்குன்னு ஒரு, அந்த காலத்தில் ஜீராக்ஸ் காப்பிலாம் இல்லை, இந்த புஸ்தகத்தை எடுத்து என்ன பண்ணும், ஒவ்வொரு வார்த்தையா ராஜா தனக்குன்னு எழுதிக்கணுமா. இல்லை ராஜா இன்னொரு ஆளை வச்சு காப்பி பண்ணிக்கலாம், ராஜாவே பண்ணணும். அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கலாம், அவன் நாளைக்கு சக்ஸஸ் ஆகணும்னா உட்காந்து இந்த வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அவன் செய்ய வேண்டிய வேலை இதுதாங்க கிறிஸ்தவ அப்ரோச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பது.
அப்போ நான் கேட்குறேன், தேவனே சொல்லித்தரார், இப்படிதான் நீ வந்து சக்ஸஸ் ஆக போற, என் வார்த்தை எடுத்து உன் வாயில வை. இது எப்படி நடக்கும்னு ஜனங்க கேட்குறாங்க. தேவனுடைய வார்த்தையின் வல்லமைங்க, இது தேவனுடைய வழிங்க. அவருடைய வார்த்தை எடுத்து வாயில வைக்கிறப்போ, அதை முணுமுணுக்கிறப்போ, தியானிக்கிறப்போ, அதன்படி செய்கிறப்போ நாம் செய்வதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். பேசினா கிடைக்குங்க, ஏன்னா அது பின்னால் இவ்வளோ இருக்குங்க. எல்லாம் சொல்லுங்க, பேசினா கிடைக்கும். வார்த்தைகளினுடைய பவர், தேவனுடைய வார்த்தைகளினுடைய பவர், தேவனுடைய சித்தம் அப்படியா இருக்குது. பேசினா உனக்கு கிடைக்குன்ற மாதிரி அவர் வச்சுட்டார். ஸோ அது ஒரு விளக்கம், ஏன் பேசினா கிடைக்கும்ன்றதற்கு அது ஒரு விளக்கம். தேவனுடைய வார்த்தையினுடைய பவர், அவருடைய வழி, அவருடைய செயல்படுற ஒரு விதம் இது. ரெண்டாவது, விசுவாசத்தோட சம்மந்தப்பட்டதுனால பேசினா கிடைக்கும். ஏன் பேசினா கிடைக்கும்னா, ஏன்னா பேச்சு வந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் செய்து பலப்படுத்தவும் செய்து, அதனால பேசினா கிடைக்கும். ஜனங்க கேட்குறாங்க, அது எப்படிங்க பேசினா கிடைக்கும்? உலகத்தில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, அந்த கள்ள போதனையை நீங்கள் சபையில் பேசுகிறீங்களா? இல்லை இல்லை, அந்த கள்ள போதனை சபையில் பேசலைங்க. பேசினா கிடைக்குமா? ஆமாம் கிடைக்குங்க. எப்படி சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா உங்கள் பேச்சு வந்து உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தவும் செய்து வெளிப்படுத்தவும் செய்து. விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கும். பேசினா கிடைக்கும்ன்றத நம்புறது ஓரளவு கஷ்டமாக இருக்கலாம். விசுவாசிச்சா கிடைக்கும்னு நம்புறீங்களா? எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசிச்சா கிடைக்கும். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வாய். அது உண்மையா? ஆமாம் உண்மை. அதை கூட நம்பாத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அதை விடுங்க, நான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. விசுவாசிச்சா கிடைக்கும்னு நம்பினீங்கன்னா பேசினா கிடைக்கும்ன்றத அந்த லிங்க் பண்ணணும். நீங்கள் எப்படி லிங்க் பண்ணணும்னா, பேச்சு வந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் செய்து பலப்படுத்தவும் செய்து, ஆகவே பேசினா கிடைக்கும். கொஞ்சம் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். பேச்சுக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தம் உண்டு. பேச்சுக்கும் விசுவாசத்துக்கும் நல்ல அதை புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி கனெக்ஷன்? பேச்சு வந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் செய்து பலப்படுத்தவும் செய்து. பேச்சு வந்து விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு காமிக்கிற ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி இருக்குது. தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? சில நேரம் வந்து நம்ம தெர்மோமீட்டர் யூஸ் பண்ண ஜுரம் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் பார்த்தா அது சொல்லும், ஓ அந்த டெம்பரேச்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஜுரம் இருக்குதா இல்லையா. அதனுடைய வேலை என்ன? உள்ளதை காமிக்கிறது தான் வேலை. பேச்சு அந்த மாதிரி உள்ள இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துது. சில நேரம் நமக்கு ஜுரம் இல்லாத மாதிரியே கூட இருக்கும். நான் நல்லா தானே இருக்கேன், ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தா அது ஐயா காமிக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? தெர்மோமீட்டர் தூக்கி எறிஞ்சிருவீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் வந்து சில நேரம் நம்ம நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே என்னமோ பிரச்சனை இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த தெர்மோமீட்டர். அந்த மாதிரி தான் நம்ம பேச்சும் நம்முடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற உண்மையான நிலையை வெளிப்படுத்துது. சில நேரம் நாம் நினச்சிக்கிறோம் உள்ள நிறைய விசுவாசம் இருக்குன்னு, ஆனால் பேச்சு காட்டி கொடுத்துருது விசுவாசம் இருக்கா இல்லையா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். லூக்கா 6:45 இயேசு சொன்னார். எங்கே சொன்னார்னு போய் பார்த்தீங்கன்னா, எப்பா ஒரு ஆளை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா அவன் கனிகளை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னாரு. யூ வில் நோ தம் பை தேர் ஃப்ரூட்ஸ். என்ன கனி? அவன் பேசுகிற பேச்சை பார்த்துக்கிட்டே வா, அவன் செய்கிற செயலை பார்த்துக்கிட்டே வா, ஆளை நீ ஜட்ஜ் பண்ணிடலாம். எப்படிப்பட்ட ஆள்னு எப்படிங்க யாருக்குங்க தெரியும்? யாருக்குங்க சொல்ல முடியும்? பேச்சை பார்த்துக்கிட்டே வரணும், செயலை பார்த்துக்கிட்டே வரணும். அதை வச்சு எப்படிப்பட்ட ஆளுன்ற முடிவுக்கு வந்துடலாம். அப்போ அதில் ஒன்று வந்து பேச்சு. இருதயத்தின் நிறைவினால் வாய் எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளாக உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும். வெளியே என்னமோ வருதுன்னா அது உள்ளே தான் இருந்ததுன்னு அர்த்தம். உள்ள கோபம் இருந்தால் வாய் வழியாக வந்துடும். உள்ளே வந்து விசுவாசம் இருந்தால் வாயில் வழியாக வந்துடும். உள்ளே வந்து அவிசுவாசம் இருந்தால் அதுவும் வாயில் வந்துடும். அப்போது வந்து ஒருத்தர் வாய் பேச்செல்லாம் அவிசுவாசமாக இருக்குது, ஆனால் கேட்டால் நான் விசுவாசிக்கிறேன் பெரிய, அதெல்லாம் சும்மா. அவங்க பேச்சு வந்து அவங்களுடைய உள்ளத்தின் நிலையை காட்டி கொடுத்துருது. பேச்சு விசுவாசத்தை வெளிப்படுத்துது என்பதற்கு இன்னொரு ஒரு வசனம் ஒரு இதாக கொடுக்குறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 4:13. 2 கொரிந்தியர் 4:13 பவுல் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். சும்மா பேசலை, நாங்கள் விசுவாசிக்கிறபடியால். ஜனம் கேட்குறாங்க, பேசினா கிடைக்கும் எப்படிங்க சொல்கிறீங்க? எப்படி கிடைக்கும்னா விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோங்க. அந்த விசுவாசத்தினால கிடைக்குதுங்க. விசுவாசிக்கும் போது தேவன் பிரியப்படுகிறாருங்க.
வெறும் அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரி சும்மா என்ன மந்திரம் ஓதுற மாதிரி அப்படியே பேசுறது கிடையாது. உள்ளத்தில் விசுவாசிக்கிறோங்க, தேவனை விசுவாசிக்கிறாங்க. இவர் வல்ல தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம், இவர் நல்ல தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், இவர் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறோம், வாக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கை விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் உள்ள விசுவாசிக்கிறதுனால நாங்கள் பேசுகிறோம். 2 Corinthians 4:13 பாருங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. எங்கே எழுதப்பட்டிருக்கு? சங்கீதம் 116 10 சங்கீதக்காரன் எழுதுறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து. எந்த விசுவாசத்தின் ஆவி? சங்கீதக்காரனுடைய விசுவாசத்தின் ஆவி. என்ன மாதிரி ஆவி அது? வெறும் உள்ள வச்சுக்கிற ஆவி மட்டும் இல்லை, பேசுகிற ஆவி. அது உள்ள இருக்கிறத, அதாவது விசுவாசத்தின் ஆவின்னு நல்ல விசுவாசத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் an internal conviction that is so strong that you can't help voice it out. அந்த அளவுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு நம்பிக்கை. எந்த அளவுக்குனா, வாயில் பேசாமல் இருக்க முடியாது, வாய் வழியாக பேசாமல் சும்மா இருக்க முடியாத ஒரு உள்ளான ஒரு நம்பிக்கை. உள்ள நம்பிக்கை இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குன்னா, பேச வைக்குது அந்த நம்பிக்கை. சில காரியம் உங்கள் மனசில் ரொம்ப இருந்தால் பேசிடுவீங்க, பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனாலும் பேசிடுவீங்க. அந்த மாதிரி சங்கீதக்காரனுடைய விசுவாச ஆவி, அவனுக்கு விசுவாசம் எப்படி இருக்குன்னா, உள்ள விசுவாசம் அந்த எந்த அளவுக்கு இருக்குன்னா, வாய் பேசுது, விசுவாசத்துக்கு ஏற்றபடி பேசுது. பவுல் சொல்றார், நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இப்போ சும்மா பேசலை, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நாங்கள் விசுவாசத்தினால, விசுவாசத்திலிருந்து பேசுறதுனால தேவன் விசுவாசத்தை பார்த்து பிரியப்படுகிறார். விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறப்போ தேவன் பிரியப்படுகிறார். விசுவாசிக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறப்போ தேவன் பிரியப்பட்டு அவர் பெரிய காரியங்கள் அங்கே செய்கிறார். பேசினா கிடைக்குமா? பேசினா கிடைக்கும். ஏங்க அது எப்படி மேஜிக் மாதிரி வேலை செய்தா? இல்லை இல்லை இல்லை, விசுவாசித்து பேசும்போது அங்கே தேவனே பிரியப்படுகிறார். அவரே சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறார். பேசினா கிடைக்கும். ஏன்னா பேச்சு விசுவாசத்தை வெளிப்படுத்துது. பேசினா கிடைக்கும். ஏன்னா பேச்சு விசுவாசத்தை பலப்படுத்தவும் செய்யுது. ஒருவேளை இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறப்போ சிலர் உணரலாம், ஏங்க என் பேச்சும் என் விசுவாசமும் சரியில்லைன்னு நினைக்கிறேன், கண்டதையும் பேசிக்கிட்டு இருந்தேன் கடந்த சில வாரமாக. நீங்கள் சொல்கிறது கேட்குறப்போ என் பேச்சு சரியில்லையேங்க, அப்போ என்கிட்ட விசுவாச குறை இருக்கா? ஆமாங்க, உள்ளதை சொல்லிடணும்ல. பாருங்கள், உங்கள்கிட்ட விசுவாச குறை இருக்குதுன்றதை நீங்கள் உணர்ந்துட்டா அதுவே ஒரு பாக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? இருக்கிற பிரச்சனையை முதல்ல கண்டுபிடிச்சணும். ஓ, இதுதான் பிரச்சனை. சிலர் பெரிய விசுவாசம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பேச்சு மேட்சே ஆக மாட்டேங்குது. அவங்க தங்களே வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. இருதயம் நம்மளே வஞ்சிக்கணும்னு வேதமே போதிக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். இருதயத்தில் நான் இப்படி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கலாம், வாயில் என்ன வருது அது இருதயத்தில் இருக்கிறத காட்டி கொடுக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, ஓகே என்கிட்ட விசுவாச குறை இருக்குன்னு உணர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இதுக்கு சொல்யூஷன் என்ன? சரி, விசுவாச குறை இருக்குது, பேச்சு அதனால தான் மேட்ச் ஆக மாட்டேங்குது, தெர்மோமீட்டரை பார்த்தா லோ ஃபெய்த்துன்னு காமிக்குது. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, விசுவாசம் பலப்பட்டுரும். வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே, எல்லாம் சொல்லுங்கள், வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், விசுவாசம் பலப்படும். விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. ரோமர் 10:17. இப்போ நாம் தேவனுடைய வசனத்தை பேசி கொண்டிருக்கிறோம், அதனால் உங்களுக்கு விசுவாசம், இதை குறித்த அறிவும் விசுவாசமும் வருது இல்லையா? அப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் பலப்படுது. கரெக்டாக ஒத்துக்கிறீங்க? சரி, இது ஏன்னா பிரசங்கியாருடைய பவர் கிடையாது. இப்போ நான் ஒரு பிரசங்கியார் தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் தேவனுடைய வார்த்தையாக பிரசங்கிப்பார்கள், ஆனால் அது ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டி விடும், உண்டாக்கும். அது என்ன? அது பிரசங்கியாருடைய பவரா? கிடையாது. அது தேவனுடைய வார்த்தையினுடைய பவர். தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது விசுவாசம் வருது. சரி, இதுக்கு 2 லெவல் இருக்குது. ஒன்று ஒரு பிரசங்கியார் பேசுகிறாரு, நீங்கள் சும்மா உட்காந்து கேட்குறீங்க, உங்கள் காதுக்குள்ளே போது அவருடைய வார்த்தை இன்னொருத்தர் மூலமாக உங்கள் காதுக்குள்ளே போய் அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை எழுப்புது. அது ஃபஸ்ட்டு லெவல். ஆனால் அந்த லெவலில் மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்தபடி என்ன நடக்கணும்?
உங்கள் வாயால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசி உங்கள் வாயிலிருந்து வெளியே வந்து உங்கள் காதுக்குள்ளே அது போகும்போது அது இன்னும் அப்படியே உங்கள் விசுவாசத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். முதல்ல எங்கே தொடங்குறோம்? நம்மளாம் அப்படியே உட்காந்து பிரசங்கியார் பேசுகிறது அப்படியே கேட்குறோம், அங்கே தான் தொடங்குது. அது ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு லெவல். ஆனால் அந்த லெவலில் இருந்துடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணும்? இந்த தேவனுடைய வார்த்தை, பிரசங்கியார் பேசுன இந்த தேவனுடைய வார்த்தையை வச்சு நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசணும், முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். பேச பேச நீங்கள் உங்கள் காதால் உங்கள் வாயால் வெளியே வந்து உங்கள் காதுக்குள்ளே நுழைஞ்சி அது உங்கள் விசுவாசத்தை அடுத்த லெவல் கொண்டு போகும். இப்படி தான் விசுவாசம் அதிகரிக்குது. எது கஷ்டங்க? அல்லது எது ஈஸி? உட்காந்து பிரசங்கியார் பேசுகிறது கேட்குறதா, நம்ம பேச்சை நாம் கேட்குறதா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எல்லாமே கஷ்டமாயிடுச்சு. சிலருக்கு உட்காந்து பிரசங்கம் கேட்குறதே கஷ்டமாயிடுச்சு. அந்த பழக்கம் கூட நிறைய பேருக்கு இல்லை, கேட்க முடியல. ஏன்னா ஃபோனில் 1 மினிட்டுக்கு ரீல் பார்த்து 1 மணி நேரம் பிரசங்கிறது கேட்குறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆகவே நீங்கள் அதை கேட்குறீங்கன்னா அதுவே நீங்கள் பாக்கியவான்கள், பெரிய விஷயம். எல்லாரும் வந்து உங்களை மாதிரி உட்காந்து கேட்க முடியாது. அந்த பழக்கத்தையே முதல்ல நம்ம டெவலப் பண்ணணும். ஆனால் அந்த லெவலில் மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அடுத்த லெவல், நீங்கள் வாயை திறந்து அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்போது அது உங்களை அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. உட்காந்து சும்மா கேட்குறதுக்கும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இல்லை இப்போ நான் இது உண்மையை நம்புறேன்றதை நம்ம இதை எடுத்து சொல்லுவோம் அப்படின்ட்டு நீங்கள் வாயை திறந்து அதை சொல்லும்போது அது உங்கள் காதுக்குள்ளே போகும்போது அது விசுவாசம் கேள்வினால் வருது. தேவனுடைய வார்த்தை கேள்விப்படுறதுனால இன்னும் அப்படியே அடுத்த லெவல் போகுது. இப்படி தான் பேசிக்கிட்டே இருந்தால் விசுவாசம் பலப்படும். பேச்சு வந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் செய்து பலப்படுத்தவும் செய்து. தெர்மோமீட்டர் மாதிரியும் இருக்குது, தெர்மோஸ்டாட் மாதிரியும் இருக்குது. தெர்மோஸ்டாட்னா என்னது? டெம்பரேச்சரை செட் பண்ணுறது. உங்கள் ஏசி ரிமோட் மாதிரிங்க. ஒரே சூடாக இருக்குது, ரூமுக்குள்ளே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? ரிமோட் எடுக்கிறீங்க, இது ஒத்து வராது, நம்ம வேறு டெம்பரேச்சர் செட் பண்ணுவோம் அப்படின்ட்டு 20ல் வைக்கிறீங்க அல்லது 18ல் வைக்கிறீங்கன்னு வைங்க. திடீர் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழுகுலுன்னு ஆயிடுது. அந்த மாதிரி வச்சுட்ட தேவன் வாயை. உனக்கு பிடிக்கலையா, வாழ்க்கையை மாற்றிக்கணுமா, முன்னேறணுமா, உன் வாயால் என் வார்த்தைகளை எடுத்து சொல்லு. வாழ்க்கையின் திசையே மாறிடும். சூடாக இருக்குதுன்னு சூடாகவே உட்காந்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. இந்த சூட்டுக்குள்ளேயே நல்ல குழுகுலும் ஆக்கிக்கலாம். உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றிக்கொள்ளலாம். இதனுடைய வாக்குத்தத்துக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கலாம். எப்படி? இதை எடுத்து உன் வாயை திறந்து பேசு. இது வந்து இந்த சுக்கான் மாதிரி பெரிய இந்த வாழ்க்கையே திருப்பக்கூடிய ஒரு பவர் இதில் வச்சுட்டேன் நான். என் வார்த்தையை எடுத்து நீ பேசுகிறப்போ அது நடக்கும். அப்போது விசுவாச குறை இருக்குங்கன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் நான்? ஒன்றும் இல்லை, கேட்டுக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. என்னத்தை? வார்த்தையை. பிரச்சனை என்னென்னா வேறு என்னத்தையோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். என்னத்தையோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், பேசிக்கிட்டு தான் இருக்கோம். வார்த்தையை எல்லாம் சொல்லுங்கள், வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, விசுவாசம் அதிகரிக்கும். அப்போது இதனால தான் பேசினா கிடைக்கிது பாருங்க. ஏன்னா பேசினா விசுவாசம் பலப்படுது. விசுவாசம் பலப்பட்டா தேவன் பிரியப்படுகிறார். தேவன் பிரியப்பட்டா பெரிய காரியங்கள் நடக்குது. ஏதோ மேஜிக் மாதிரி நடக்கிறது இல்லைங்க. தேவனை நம்ம விசுவாசத்தினால் பிரியப்படுத்துறோங்க. ஒரு கூட்டத்தை பார்க்குறப்போ தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரா? கிடையாதுங்க. யார் யார் அவரை ரொம்ப விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, 2 பேர் மட்டும் அவரை விசுவாசிக்கிறாங்க, யோசுவாவும் காலேபும். அவர் சொல்கிறாரு, அவன் தான் போகிறான், இவங்க யாரும் போக மாட்டாங்க, அவனை போகும்படி நான் செய்கிறேன் அப்படின்றார். யார் அனுபவிக்கலனாலும் அவங்க அனுபவிப்பாங்கன்னு அவங்க வழியை வாய்க்க பண்ணுகிறார். சரி, இப்போ இவ்வளோ கேட்டீங்க, இது கனெக்ஷன் இருக்குன்றதை ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? செய்யணும். எல்லாம் சொல்லுங்கள், செய்யணும். என்னத்தை செய்யணும்? பேசணும். எப்படி செய்கிறது? ஸ்டெப் 1 வந்து முதல்ல வசனத்தை வாயை திறந்து சொல்லணும். எப்படி செய்யணுன்றது லேசாக சொல்லிடுறேன். ஸ்டெப் 1 வசனத்தை வாயை திறந்து சொல்லணும். ஒரு வசனத்தை எடுத்துப்போமா? ஏசாயா 41:10 பாருங்கள். ஏசாயா 41:10. சரிங்க, நான் பேசுகிறேங்க, போதுங்க, நீங்கள் சொன்னது கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, ரைட், ஓகே, பேசலாம். ஏசாயா 41:10 எப்படி பேசணும்? முதல்ல என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா,
ஒன்றும் இல்லை, அப்படியே வசனத்தை அப்படியே வாய்த்தரன்னு சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த மாதிரி நிறைய தடவை சொல்லணும் வசனத்தையே. முதல்ல இன்னொரு தடவை சொல்லலாமா? ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பார்த்தீங்களா, கைத்தட்டு 2வது முறை தான் வந்தது. இப்போ இன்னொரு 10 தடவை சொல்ல வச்சா 10 மடங்கு அதிக கைத்தட்டு வரும்னு நினைக்கிறேன் நான். அதாவது சொல்ல சொல்ல என்னமோ பண்ணும், அது சொல்ல சொல்ல தான் பண்ணும். இப்போ முதல் ஸ்டெப் என்ன, எடுத்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கணும். முதல்ல வசனத்தையே சும்மா என்னென்னத்தையோ பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு அப்படி ஒன்றும் அந்த டைரெக்ஷனில் போயிடக்கூடாது. மைண்டை காலி பண்ணுறது, கண்டதையும் பேச, இதை சொல்லணும், இதை சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும், உங்கள் மனசுக்குள்ளே இது பதிஞ்சிரும். அதனால தான் அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் இதில் தியானித்து கொண்டு இருப்பாயாக. இதை பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும், உங்கள் தியானமெல்லாம் இதுவாக ஆகிவிடும். உங்கள் மனசெல்லாம் இதனால் நிறைஞ்சிரும். சிலர் சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிங்க, எங்கெங்க டைம் இருக்குது? டைமே இல்லைங்க. கிடையாது. இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறீங்கல்ல, ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகிறீங்களா போலையா? போகிறீங்க. எவ்வளோ நேரம் ரோட்டில் இருக்கிறீங்க? டிராஃபிக்கில் லோன்னு ஓட்டிக்கிட்டு எவ்வளோ நேரம் போகிறீங்க? அந்த டிராஃபிக்கை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு, இது என்னடா இது எப்படா கிளியர் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாலே வேணா மனப்பாடம் பண்ணிட்டுங்க. இதனால தான் மனப்பாடம் பண்ணுறதுனா ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அங்கே டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு இருக்கப்போ பைபிளே திறந்து பார்க்க முடியும். ஒரு வசனத்தை, ஒரு வாக்குத்தத்தை எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, சரி நான் இன்றைக்கு இந்த 1 மணி நேரம் வேலைக்கு போகிற இந்த டைமை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, சும்மா கண்டதையும் நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டோ கேட்டு அப்படி இருக்கப்போ சில நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது, சில காரியங்கள் நம்ம பார்க்குறோங்க, தப்பு கிடையாது. பட் எப்போவுமே ரிலாக்ஸ் பண்ணுறோன்ட்டு கிடைக்கிற வார்த்தையை கொட்டு விட்டால் அப்புறம் பெரிய தப்பாயிடும் இல்லையா? அப்போது ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரி நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், போகிறப்போ இந்த வசனத்தை நான் பேச போகிறேன் அப்படின்னு போகிறப்போ என்ன பண்ணுங்க, சத்தமாக டிராஃபிக்கில் கத்திக்கிட்டு போக முடியலன்னா பைக்கில் முணுமுணுத்துக்கிட்டு இருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்ப. அப்போது இந்த வசனத்தை என்ன பண்ண, முணுமுணுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், தேவன் சொல்லிட்டாரு. திகையாதே, நான் உன். இதை கொஞ்சம் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் இதை மட்டும் அப்படியே ஒப்பிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் இதை பற்றி யோசிக்க தொடங்கிடுவீங்க. பா, தேவன் என்ன மாதிரி சொல்லியிருக்காருல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு இவ்வளோ பெரிய தேவன் இப்படி போய் நம்மகிட்ட இறங்கி வந்து சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. டிராஃபிக்கில் போயிட்டு இருந்தாலும் உங்கள் மைண்டெல்லாம் இந்த வசனமாக இருக்கும். அதுக்கு எனக்கு கோட்டை விட்டுறாதீங்க டிராஃபிக்கை. ஆனால் இதை யோசித்துக்கிட்டு இருங்கன்ற, இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாகனா இதுதான், இது உன் மைண்டை டாமினேட் பண்ணட்டும்னு அர்த்தம். இதை பார்க்க உங்களுக்கு இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. முடிஞ்சால் இந்த வசனத்தை குறித்து ஒரு பிரசங்கத்தை எடுத்து கேட்டு பாருங்கள். நானே பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இதை எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வசனத்தில் பயப்படாமல் இருக்கிறதுக்கு 5 காரணம் இருக்குது. எத்தனை காரணம்? 5. ஒரு காரணம் என்னது, நான் உன்னுடனே இருக்கிறேன், ஆகவே பயப்படாதே. அப்போ அதை கொஞ்சம் வச்சு அதையே தியானிங்க. அப்பா, நான் உன்னுடனே இருக்க, யார் சொல்கிறா? இவ்வளோ பெரிய தேவன் சொல்கிறார் நான் உன்னோட இருக்கிறேன்னு. அப்புறம் 2வது காரணம் என்னது, நான் உன் தேவன். அந்த வார்த்தைகளை மட்டும் அதை சொல்லிக்கிட்டு இருங்க. நான் உன் தேவன். தேவன் என் தேவன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் தேவன். தேவன் என் தேவன் சொல்ல தான் மைண்டுக்கு வரும். ஓ, என் தேவன், என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிற தேவன், எதிரியோட இருக்கிற தேவன் கிடையாது, என்னோட இருக்கிற தேவன். அதான் யோசுவா சொன்னாரு, எப்பா அவனோட கர்த்தர் இல்லை, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். தேவன் என் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன். எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சிந்தனை வர்றப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, அந்த பதத்தை எடுத்துக்கோங்க. நான் பலப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். அது 3வது காரணம். தேவன் என்னை பலப்படுத்துவார். ஆகவே பலனே இல்லைன்னா கூட அவர் என்ன பலப்படுத்துவார். ஆண்டவரே இப்பொழுதே என்னை பலப்படுத்துவீராக, முடியும் வசனத்தின்படி என்னை பலப்படுத்துவீராகன்னு அப்படியே பேசிக்கிட்டு இருக்குது. அப்படியே ஜெபமாக மாறிடும். ஜெபத்தில் புலம்புறதுக்கு பதில் என்ன பண்ணலாம், இந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே வச்சு ஜெபிக்கலாம் பாருங்க.
ஆண்டவரே நீர் சொல்லிட்டீர் நான் உன்னை பலப்படுத்துவேன்னு. பலப்படுத்த ஆண்டவரே. சகாயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டீர். அது 4வது காரணம். ஏன் பயப்பட தேவையில்ல? அவர் சகாயம் பண்ணுவார். யார் எனக்கு உதவிக்கு இல்லைன்னாலும் கிடையாது, பரவாயில்ல, அவர் என்னுடைய உதவியாளர், அனுகூல துணையாக இருக்கிறார், சகாயம் பண்ணுவார். தேவனே நீர் சொல்லிட்டீர் சகாயம் பண்ணுவீர். ஆகவே நீர் கொடுக்க போகிற சகாயத்துக்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்க. அப்படியே பேசிக்கிட்டு அறிக்கை பண்ணிக்கிட்டு அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு துதிச்சுக்கிட்டு உங்கள் பயணமே வேறு மாதிரி ஆகிடும். கடைசியில் எப்படி ஆகிடும்னா, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டுமா வேலைக்குன்னு, இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு. என்னங்க, கண்டதையும் யோசித்துக்கிட்டு பேசிக்கிட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு அந்த ஒரு மனநிலையோடு போகிறதுக்கு பதில் இந்த வார்த்தைகளை தியானிக்கலாங்க. ஸ்டெப் 1 என்னது? இதை பேசணும். பேச பேச உங்கள் மனசில் இதுவே தியானம் ஆகிடுது. இதையே நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுது. இதை குறித்து ஒரு பிரசங்கம் கேட்கணும், இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை போய் ஸ்டடி பண்ணணும், இந்த வசனத்தில் கான்டெக்ஸ்ட்டை போய் பார்க்கணும், முன்னப்பண்ண இருக்கிற வசனங்களை போய் பார்க்கணும். என்ன சொல்லியிருக்கிறார்? இங்கே ஏசாயா 41:10 போனால் முன்னால் சொல்கிறாரு, அவர் எவ்வளோ பெரிய தேவன் சொல்கிறாரு, அவர் தலைமுறைகளை வரவழைச்சவர்னு சொல்கிறாரு, அவர் ஆதியும் அந்தமும் அவர்னு சொல்கிறாரு, தேசங்களை எழுப்புகிறவர் கவுழ்கிறவர்னு சொல்கிறாரு, ராஜாக்களை எழுப்புகிறவர்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய தேவன் நம்ம தேவனா? அவரே இவ்வளோ வாக்கு கொடுத்துருக்காரு என் மனசுக்கு. அது இன்னும் பலனை கொடுக்குது பாருங்க. அப்புறம் தொடர்ந்து அந்த ஏசாயா 41:10 தாண்டி அப்படியே வாசித்தீங்கன்னா 14, 15 வாசித்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி தியானிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண, உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் வசனத்தின் மேலே. போய் பக்கத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் பார்ப்பீங்க. வெறும் ப்ராமிஸ் கேலண்டர் இருக்கிற ஒரு வசனம் மட்டும் பார்த்து விட்டுற மாட்டீங்க. 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ உன்னை பூச்சியாக நினச்சிக்கிட்டா கூட பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். 15 பாருங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய மலையெல்லாம் நீ மிதித்து தூள் தூளாக்கிடுவேன். அப்புறம் அதை காற்றில் பறக்க விடுவேன். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்ளுவேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன். தேவன் என்னை பலப்படுத்துகிறார். ஸ்டெப் 1 வசனத்தை சொல்லுங்கள். ஸ்டெப் 2 அது தியானம் ஆகிடட்டும். ஸ்டெப் 3 என்னன்னா, இதுலேயே இருந்தீங்கன்னா, அப்படியே ஊறி இதிலே போயிட்டீங்கன்னா உங்கள் உள்ளத்திலிருந்து விசுவாச பேச்சு வர ஆரம்பிச்சிடும். நான் பயப்பட மாட்டேன், என் பிரச்சனைகள்லாம் தூள் தூள் ஆக்குவேன், நொறுக்கிடுவேன் அப்படின்னு நீங்களே பேச ஆரம்பிப்பீங்க. எங்கிருந்துடா இப்படி பேச்சு வந்தது நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நான் இப்படிலாம் பேசுகிறவன் கிடையாது, ஆனால் பேச்சு வந்துடும். என்னை வசனத்தையே பேசிக்கிட்டு இருந்தா, தியானிச்சுக்கிட்டு இருந்தா, விசுவாச பேச்சு உள்ளத்திலிருந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தது பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எப்படி பேசணும்னா, பேசுகிற வரைக்கும் பேசணும். என்ன சொல்லுங்க? பேசுகிற வரைக்கும் பேசணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? பியூரிட்டன்ஸ் ஒரு பழமொழி வச்சுருந்தாங்க, ப்ரே அன்டில் யூ ப்ரே. அப்படின்னா ஜெபிக்க தொடங்குறப்போ நம்ம ஜெபம்லாம் அவ்வளோ உருப்படி இல்லை. இப்படியே தொடங்குகிறோம், சின்ன அந்த ஒரு வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இப்படியே கொஞ்சமாக அப்படி ஆனால் அப்படியே போக 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 தான் சூடு பிடிக்குது. அப்புறம் அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் கொஞ்சம் நேரம் இருந்து செலவழித்து அவரை துதித்து ஆராதித்து நன்றி சொல்லி ஜெபிக்க, அப்படி போகும்போது தான் சூடு பிடிச்சி, அப்போ தான் உண்மையிலே ஜெபிக்க. அந்த மாதிரி ஜெபிக்கிற வரைக்கும் ஜெபியாடினாங்களாம். நான் சொல்லுகிறேன், பேசுகிற வரைக்கும் பேசுங்க. முதல்ல தொடங்குறப்போ சூடு பிடிக்காது. என்னடா இந்த வசனம் மனப்பாடமே ஆக மாட்டேங்குதே, மண்டையிலே உட்கார மாட்டேங்குதேன்னு வைங்க. பரவாயில்ல, அது அப்படி தான் இருக்கும். விடாதீங்க, இந்த வாசனத்தை எப்படியாவது மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்புறம் சூடு பிடிக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டுருங்க. அதுவே உங்கள் தியானமாக இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டுருங்க. உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறியாத அளவுக்கு ஒரு தைரிய பேச்சு பேசுகிற வரைக்கும் பேசிக்கிட்டுருங்க. இந்த பாடல்லாம் பாருங்கள், அப்படி தான் எழுதப்பட்டது. ஆக்சுவலாக நம்ம சபையில் இருக்கிற நம்மளோட இருக்கிற விஜய் ஏசாயா 41:10 தியானித்து அதுக்கேற்ற பிரசங்கள்லாம் கேட்டு அப்படி தான் எழுதினார். எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. இந்த கோரஸ் பாருங்க. நீர் என் பட்சமாய் இருப்பதினாலே பயமே இல்லை, பதட்டமும் இல்லை.
அந்த வசனம் அவருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ அவர் உள்ளத்திலிருந்து பேச்சு வருது பாருங்க. நீர் என் பட்சமா இருப்பதனால, தேவனுக்கே மறு பேச்சு கொடுக்குறார். நீர் என் பட்சமா இருப்பதனால பயமே. தேவன் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். இப்போ இவர் சொல்றார், நீர் என் பட்சமா இருப்பதனாலே பயமே இல்லை, பதட்டமும் இல்லை. நீர் என் துணையாய் நிற்பதினாலே கவலையே இல்லை, கலக்கமும் இல்லை. வெர்ஸ் 1 பாருங்க. 7 மடங்காக எதிரிகள் வந்தாலும் யெகோவா தேவன் என் பக்கம் உண்டு, பதட்டம் இல்லை. மலைகளை நொறுக்கிடுவேன், குன்றுகள் தகர்த்திடுவேன், எதிரான சூழல்களை பதறாக்கி. எப்படிங்க இந்த பேச்சு? அந்த வசனத்தில் தான் வந்ததுங்க. என்ன சொல்கிறது இது இந்த பாட்டு? நான் மலைகளை நொறுக்கிடுவேன், பிரச்சனைகள்லாம் நொறுக்குவேன், குன்றுகளை தகர்த்திடுவேன், எதிரான சூழல்களை பதறாக்கி தூள் தூளாக்கி சிதறடிப்பேன். ஒன்றும் இல்லாமல் போயிடும் என் பிரச்சனைகள்லாம். பேசுகிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருங்க, சொல்ல முடியாது. பாட்டு எழுதினாலும் எழுதிடுவீங்க நீங்கள். தேவன் பேசின பேச்சுக்கு மறு பேச்சு உங்கள் உள்ளத்திலேருந்து வர வரைக்கும் பேசுங்க. உள்ளத்திலேருந்து வந்துருச்சுன்னா விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். விசுவாசம் வந்துருச்சுன்னா தேவன் பிரியப்படுறாருன்னு அர்த்தம். தேவன் பிரியப்படுறாருன்னா பெரிய காரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள்கிட்ட பெருசாக ஒன்று எதிர்பார்க்கல, விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறீர். சிந்தனையும் பேச்சும் அதுக்கு ஒத்து வரணும்னு எதிர்பார்க்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எங்களை ஒட்டு மொத்தமாக மாற்ற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பேச்சு, எங்களுடைய சிந்தனையும் சரி, எங்களுடைய உணர்ச்சிகளையும் சரி, எங்களுடைய செயலையும் சரி, எங்களுடைய வாழ்க்கையே திசை திருப்பக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருக்கிறபடியால் அப்படி நீர் எங்களை டிசைன் பண்ணிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மிருகமாக எங்களை உண்டாக்கல, மனுஷனாக உண்டாக்கிட்டீர். பேசும் ஒரு உயிரினமாய் உண்டாக்கி விட்டீர். எங்களை ரட்சித்திருக்கிறீர். ரட்சித்து ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்கு தத்தங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வீணாக்காதபடி அதை எடுத்து எங்கள் வாயில் வச்சு அதை பேச எங்களை நடத்த ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பேச்சு மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தை பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். அது மட்டும் இல்லை, உள்ளத்திலிருந்து இந்த விசுவாச பேச்சு எழும்புற அளவுக்கு பேச செய்ய ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், வெற்றி பாதையில் நடத்தும். இப்படிய வாக்கு தத்தங்களை அதிக அதிகமாய் சுதந்திரிக்க செய்யும். ப்ராசஸில் எங்கள் பேச்சும் எங்கள் சிந்தனையும் எங்கள் எல்லாமே மாறட்டும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு என்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.